எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கொண்டே முழங்கு சங்கை முழங்கு. திங்களிடம் செல்லம் பற்றி நம்மோடும் என்னோடும் ஒடுக்கோடும் அங்குகளிடம் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என செய்வோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கை முழங்கு. கூடியிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் மாலை நேர வணக்கம். இரவாய் பட்சம் நான்கு நிகழ்ச்சி வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற திருவள்ளுவர் திருவிழா. எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கிற வீரத்தமிழர் முன்னணிகிற மாவட்ட பொறுப்பாளர் அந்த சகோதரன் சரவணன் அவர்கள் கூறியது போல, இந்த படம் முருகன்னா இப்படி ஒரு படம் என்னடா புதுசா ஒண்ணு வரைஞ்சி வச்சிருக்காங்க. முருகன் வெள்ளையா, பிள்ளையா, குழந்தையா, குழந்தை வேலன் அப்படிலாம் பார்த்தா யாராலையும் தோணலாம். அதுலயும் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற வசனம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் சீமான் பேசிய போது இப்ப சிரிச்சாங்க. இப்ப முப்பாட்டன் முருகன் ஞாபகத்துக்கு வரல, சீமான் தான் ஞாபகத்துக்கு வரலாம். அந்த வார்த்தை சொன்னாலே அந்த சீமான் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாற்றி அமைத்திருக்கிறோம். ஏன் இந்த முருகன் இப்படி இருக்கிறான்? கருப்பா இருக்கார்ல, நான் கருப்பு. அப்ப என் பாட்டை எப்படி இருந்திருக்கான்? அட்டை கருப்பா தான் வந்திருக்கோம். அப்ப நீ கண்டுபிடிக்கிற அவசியம் பாருங்க. அதுலயும் முருகன் மலை மேல இருக்கிறாரு. புள்ள எப்படி மலை ஏற முடியும்? இப்படி இருந்தா தான் உடம்பெல்லாம் அப்படி மிக்ஸ் இருந்தா தான் மேல கீழே ஏறி நல்ல கண்டிப்பாக சாப்பிட்டு அப்படி வந்தாலும் சரியா நிற்க முடியும். அப்படி அந்த வடிவமைப்பே நமக்கு என்னவாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. அதனாலதான் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது அப்படிங்கிற அந்த தலைப்பிலே நாம் தமிழர் கட்சி முதல்ல வீரத்தமிழர் பழனியில வச்சு தொடங்குகிற போதே அண்ணன் சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு அரசியல் ஒரு இன மீட்சியை தொடங்குகிற போது எல்லாத்தையும் சேர்த்துதான் வெல்லணும். அப்படிலாம் சும்மா ஒரு அரசியல் மட்டும் வெல்ல முடியாது. ஒரு இனம் அப்படின்னு பேசுகிற போது அதுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அதுக்கு ஒரு கலை இருக்கிறது, அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு இலக்கியம் இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பண்பாட்டு புரட்சியை சரி செய்வதுதான் வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒண்ணு தொடங்கணும். உங்களுக்கு பொறுத்தவரை எல்லாரும் சாமி இருக்குல்ல, சாமி எல்லாரும் இருக்கிறோம். அதுல என்ன வீரத்தமிழர் முன்னணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னா, இந்த இந்து முன்னணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் சிக்கல இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் சரி, நமக்கு பிறந்த நாள் தெரியுமா? நம்ம பிறந்த என்னைக்கு பிறந்த நாள் வச்சிருப்பாங்க தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பிறந்த நாள் என்னைக்கு கொண்டாடுவாங்க தெரியுமா? எங்க வீட்டுல பிறந்த நாள் தான் நான் என்னைக்கு பிறந்த நாள் தான் கொண்டாடுவாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் பேர் என்னைக்கு வச்சாங்க அர்த்தம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. உள்ள பிறந்த நாள கொண்டாட மாட்டாங்க. மருத்துவமனையில போய் 15 நாள் கழிச்சு பேர் எழுதி கொடுத்து வாங்கி போடுவோம்ல, அந்த நாள் தான் பிறந்த நாள். பைத்தியம் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது. அப்ப நம்ம அதுதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, தமிழரோட புத்தாண்டு எது என்று இன்றைக்கு வரைக்கும் நம்மளால உறுதி சொல்ல முடியல. நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் பாருங்களேன், தெலுங்கு வருட பிறப்புக்கு சரியான நாளில் விடுமுறை கொடுக்கிறார்கள். அதேதான் மலையாளத்திலேயா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும். ஆனா தமிழரோட தமிழ் வருட பிறப்பு என்னைக்கு இருக்குது? திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தை 1, அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா சித்திரை 1. நான் என்ன கேட்கிறேன், இவங்க 2 பேரும் ஆட்சிக்கு தானே வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழ் என்கிற இந்த மொழி இருக்கதானே செய்து, அந்த மொழிக்கு எந்த ஒரு வருட பிறப்பு இருந்திருக்கும்ல. எப்படி ஒரு ஆட்சியாளர்கள் அந்த வருட பிறப்பை மாற்ற முடிகிறது? அதிகாரம், அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டா எதை வேணாலும் மாற்றிடலாம். இப்படிதான் இருக்குன்னு ஒரு உருவத்தை உருவாக்கிட்டா முடிஞ்சு. என்ன சொன்னார்ல, கீழடியில இன்னைக்கு தோன்றுனா தமிழை எப்படி வாழ்ந்திருந்தா அப்படின்னு அடையாளம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு தோணுனா இப்ப தமிழை எப்படி வாழ்ந்திருக்கான்னு அடையாளம். அப்ப அதை மாற்ற முடியும். இதே கீழடி இப்ப விட்டுட்டு இன்றைக்கும் தமிழர்கள் இந்த சாராயமோ இதெல்லாம் பார்க்காம சராசரியா சரியா நம்ம வாழ்ந்தா இன்னும் 1000 வருஷம் கழிச்சு தோணினாலும் கீழடி இன்னைக்கு தோணுன மாதிரியா தான் கீழடியா வந்து நிற்கும். தாடி இருக்கும், முதுமலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப தமிழை எப்படி வாழ்ந்திருக்கா, நீர்நிலைகளை எப்படி சேமிச்சிருக்கா, எப்படி அடுப்பு வச்சிருக்கா, எப்படி தாடிகளை பயன்படுத்திருக்கா, தானியங்களை அந்த அடக்கி முடக்கி வைப்பதற்கு எப்படி அந்த தாடிகளை பயன்படுத்தினா, மண்பாண்டங்களை எதற்கு சேர்ந்து பயன்படுத்தினா, அந்த காலத்திலே நீரை சேமிப்பதற்கான பாத்திகளை எப்படி கட்டி இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம 1000 வருஷம் கழிச்சு கூட பார்க்க முடியும்.
இப்ப இந்த ஆட்சியாளர்கள் இந்த சாராய கலாச்சாரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அப்படி நம்ம பார்க்க முடியுமா? அப்ப ஒரு ஆட்சியாளர் நினைச்சா ஒரு அதிகாரம் கையில் இருந்தா எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி இந்த தளத்துல கண்டிப்பா அரசியலை வெல்லணும். அரசியலை வென்றால் மட்டும்தான் நாம் இழந்து போன அத்தனை நிலங்களும் வளங்களை எல்லாம் நாம் மறுபடியும் கைப்பற்ற முடியும் சொல்லிதான் இந்த அரசியல் புரட்சி. அதுல ஒரு பகுதியாக தான் பண்பாட்டு புரட்சி, இந்த மொழி புரட்சி இருக்குது, ஜாதியிலிருந்து மீட்கிற புரட்சி பண்ணிட்டு இருக்குது, மதத்திலிருந்து மீட்கிற புரட்சி பண்ணிட்டு இருக்குது, நம்மளுடைய அடையாள மீட்பு புரட்சி பண்ண வேண்டியிருக்குது. இப்படி ஒன்னும் தனித்தனியா பண்ணும்போது இந்த அதிகார புரட்சி வந்துச்சுன்னா எல்லாம் எளிமையா முடிஞ்சு போயிடும். இந்த அதிகார புரட்சியை உருவாக்குவதற்கு நாம் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறோம், நாம் எப்படி எல்லாம் உருமாறப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நினைவுன்றதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்களை போட்டு 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 மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சிந்தித்து பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 வருஷம் அரசியல், திராவிட அரசியல். எனக்கெல்லாம் 39 வயசு. நான் பார்க்க நானுமே கருணாநிதி முதலமைச்சர் ஆயிரம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு தான் நானும் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் தான் வருவாருன்னு தெரியும், அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு தான் நானும் கல்லூரி படிக்கும் போது நினைச்சிட்டே இருந்தேன். ஏன் கருணாநிதிக்கு ஓட்டு போடணுங்கிற சிந்தனை வரல? ஏன் அவர் மகன் ஸ்டாலினுக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படல? அந்த கேள்வி உண்மையிலே நானும் கேட்டுக்கிட்டேன். எப்ப தெரியுமா? சண்டிகாரன் நெஞ்ச வேலைதான். ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேளுனாங்க. சரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சாரு, இப்படி தாண்டா கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. இப்ப திருப்பி கேட்கிறோம், நீ இதெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படிங்க. உங்க டிவில வேணா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏன் எதற்கு எப்படி ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டீங்க. எதை வேணாலும் பகுத்து அறிவுண்டா பகுத்து ஆயுண்டா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க நாங்க சொன்னதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எதெல்லாம் கேட்பது? அவங்க சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம காலம் கடந்து போயிட்டா இந்த அரசியல் அவங்களுக்குள்ளாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்கணும்ல. மாற்றம் என்கிற சொல்லை தவிர்த்து எல்லாம் மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குதா? இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? அப்பவே அப்பா 2026 234 சீட்டை எங்களுக்கு தான் தர போறாங்க, அதுக்கு சாட்சி தான் ஈரோடு கிழக்கு. பாருங்க, எதிர்கட்சி டெபாசிட்டே வாங்க முடியல அப்படிங்கிறாங்க. எனக்கு சிரித்திருப்பா வருது. எதிர்கட்சி டெபாசிட் வாங்கல, ரைட்டு. யார்கிட்ட வாங்கல? ஆளுங்கட்சியா இருக்க திமுக, எதிர்கட்சியா இருக்க நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கல. ஆனா வரலாறு இருக்கிறாங்க. 2017 முடியும்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சியா இருந்த திமுக சுயேட்சையான தினகரன் டெபாசிட் வாங்காம போயிருச்சு. கேவலம். எது? எதிர்கட்சியான திமுக சுயேட்சையான தினகரன் இப்ப சொல்லுவாங்க அவர் 20 ரூபாய் நோட்டு கொடுத்து ஜெயிச்சாரு. அப்ப நீங்க பிடி சீட்டா கொடுத்து ஜெயிச்சீங்க? நீங்க என்ன கொடுத்து ஜெயிச்சீங்க? அவங்க டெபாசிட் வாங்கினா 20 ரூபாய் டிக்கெட். அவனால 20 ரூபாய் நோட்டு பண்ணா நீங்க அது மட்டுமா கொடுத்தீங்க? எங்க உங்களுக்கு ஓட்டு போடுன்னு காசு கொடுத்த கூட நான் பாத்திருக்கேங்க. தேர்தல் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அதிமுக காரங்க போடுறது, நீங்க எப்படியும் நான் திமுக ஓட்டு போட மாட்டீங்க, ஆனா நாங்க போட்டு கொடுக்காதீங்க, நோட்டா கொடுத்துருங்க, 2000 ரூபாய் கொடுத்துறோம். இது எப்படியாவது எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு பார்த்திருப்பீங்கல்ல. அங்க ஒரு குரூப் 32 பேர் கொண்ட ஒரு பைத்தியக்கார கூட்டம் நாலஞ்சு. அவன் ஒரு வேட்பாளர் நிற்பாரு. அடையப்பா, அருமையான பேர்ல வெண்ணிலான்னு ஒரு வேட்பாளர். அந்த கால் கொண்டு வந்து அங்க ஓட்டு கேட்கறாங்க. வந்தால் நம்ம பரப்புரை பண்ணும்போது பாக்குறோம், என்னதான் அப்படி பேசுறாங்களே, லேசா கேட்டுதான் பாப்பேன் அப்படின்னு பார்த்தா 20 நிமிஷம் பேசுறாங்க, ஓட்டே கேட்கல. என்னடா பேசுறாங்க? போட்டாதீங்க, நாம் தமிழருக்கு போட்டாதீங்க, மைக்கில போட்டாதீங்க. அப்புறம் இருக்கிற வேட்பாளர் பார்த்தீங்க இல்ல, நேரடியா கேட்டா தப்பா போயிடும், அதனால ஆளை போட்டு சரி இந்த போட்டாதீங்க அவனுக்கு எவ்வளவு பேர் போட்டாங்க நினைக்கிறீங்க? 272 பேர் போட்டிருக்காங்க. அமைப்பு 32 10 பேர் ஒரு சமயம் 320 இருக்கும். முதலிக்கு 32க்கும் 10 பேர் தான் முதலில் 320 வாங்கியிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தேர்தலை எப்படி சந்திக்கிற இந்த அரசாங்கம் இன்றைக்கு மாறுதட்டது ஒரு வெற்றியை பெற்று. ஆனா உண்மையிலே வெற்றி பெற்றது யார் தெரியுமா? போன சட்டமன்ற இடைத்தேர்தல தேதிமுக காங்கிரஸ் கட்சி நிப்பாட்டி இருந்த இளமவன இந்த திமுக கூட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி 1,10,000 வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி 10,800 வாக்குகளை பெற்றிருந்தது. இப்ப இந்த 1 வருஷம் 2 வருஷம் கட்சி இடைத்தேர்தல இந்த இடத்துல திமுகவே நிக்குது. அப்ப பக்கத்துல இருக்க நிப்பாடிச்சு, இப்ப அவங்களே நிக்காங்க. ஒருத்தர் சொல்லுவாங்களா, அவருக்கு இந்த அடிச்சவனுக்கு அடி வாங்கினவனுக்கு எப்படின்னா அடிச்சவனுக்கு எப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி பக்கத்துல இருந்தவனுக்கு எவ்வளவு ஓட்டுனா அவரே நிக்காராம் அப்படின்னு நிப்பாட்டினாங்க. இப்ப 1,15,000 5,000 ஓட்டு போட்டிருக்கு. இவன் டெபாசிட் வாங்கல, தோத்து போட்டு நாம் தமிழர் கட்சி அது கிட்டத்தட்ட 14,150 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கு. யாரு வெற்றி பெற்றது? யாருக்கு மான வேணும்? யோசிச்சு பாருங்க.
கொஞ்சமாவது வெற்றி இருந்தா அது வெற்றின்னு சொல்லிட முடியுமா? ஆனா பத்திரிகை எல்லாம் இருக்குது, தொலைக்காட்சி எல்லாம் இருக்குது. அந்த தொலைக்காட்சி வச்சுட்டு பத்திரிகைகளை வச்சுட்டு என்ன செய்தி கொடுக்க முடியும் அவன் ஒரு டிசைன் பண்ணுவான், அதுதான் போடுறாங்க. ஓட்டு நடந்துகிட்டு இருக்கு. வீரபஞ்சத்துல ஒரு ஊரு, இப்ப நம்ம ஊர் மாதிரி ஆலங்குளத்துல இந்த ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியில செய்தி வருது, நியூஸ் வரல, நாம் தமிழர் கட்சின்னு கள்ள ஓட்டு போட முயற்சி, 40 பேர் திரண்டாங்க அப்படின்னு போடுறாங்க. நான் யோசிக்கிறேன், வாக்குச்சாவடியை உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நாங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். 238 பூத்து, ஒரு 150 பூத்துக்கு ஆள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். தேர்தல் 98. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா, 98 பூத்துல ஆள் உட்கார்ந்து இருக்கு, 24,000 ஓட்டுனா ஒருவேளை 238 நான் ஆள் உட்கார்ற நிலைமைக்கு இந்த கட்டமைப்பு வந்திருந்தா இருக்குல்ல, யதார்த்தத்துல உண்மை பேசி ஆகணும்ல. அப்ப நான் 98 பேர் உட்கார வச்சுட்டு வெளியில 2 பேர் உட்கார்றதுக்கு நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, ஊருக்குள்ள ஆள் முடிச்சிட்டு இருக்கோம். இவன் 40 பேரும் கள்ள ஓட்டு போறதுக்கே 40 பேரும். டேய், அப்படி எல்லாம் ஒரு சூழல் இருந்துச்சுக்கோ, கள்ள ஓட்டு தான் போட தேவையில்லை, ஒன்னு ஓட்டே போடணும், தெரிஞ்சு ஓட விட்டுருப்போம். கள்ள ஓட்டு நான் இருக்கு போனா 40 பேருக்கு 20 சுயேட்சையை போட்டுருக்கான் உட்கார்ந்து வந்தேன். அவன் ஒவ்வொரு பூத்துக்குள்ளே ஆள் போட்டு உட்கார வச்சிருக்கான், உள்ள உட்கார வச்சிருக்கான். காவல்துறை அங்க தேர்தல் ஆணையம் மாதிரி தேர்தல் ஆணையம் வேலை பார்க்குது. எங்கூட நண்பர்கள் கேட்பாங்க, இந்த தேர்தல் ஆணையம் என்னங்க, தேர்தல் ஆணையம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேன். முதல் தேர்தல் ஆணையம் என்ன? தேர்தல் ஆணையம் யாரு? தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்குல்ல, இந்தியாவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 10 பேர் இருப்பாங்க ஒரு அலுவலகத்தில். அதே போல மாநில தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு அங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் எவனுமே தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க. யார் வேலை பார்க்க தெரியுமா? அது வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளராக வேலை பார்த்திருப்பாங்க, இந்த மாவட்ட கலெக்டர், அவர் தான் தேர்தல் ஆணையராக மாறிடுவார். எது? அதுக்கு முன்னாடி தாசில்தார் பார்த்திருப்பாரு, அவர் தான் தேர்தல் ஆணையர். இந்த எது 4 வருஷம் 5 வருஷம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஆளுங்கட்சிக்கு குனிஞ்சு கும்பிட்டு கூட்டி எல்லாம் கழுவி விட்டு வேலை பார்த்த தாசில்தாரும் விஏவும் கலெக்டரும் தேர்தல் வந்தோன்னு நேர்மையா மாறிடுவாங்களாம். கேட்டா தேர்தல் அதிகாரியா இதை நாங்க நம்பணுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சி யாராக இருக்கிறதோ அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யும். அவங்க ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அடிச்சிருவாங்க, டிரான்ஸ்பர் தண்ணியில கண்டு மாத்திடுவாங்கல்ல. அப்படிதான் இந்த தேர்தலை தொடங்கணும்னு ஒருத்தர் மாத்திட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா புகாரை கொண்டு நீட்டிட்டா வாங்கிட்டான், தப்பு பண்ணிட்டே குமாரு வாங்கலாம கொடுத்தது நாம் தமிழர் வாங்கினது நீ பாத்தியா? ஆள் காட்டி ஒரு ஒன்னே காட்டுறது பார்த்து தூக்கி அடிச்சிட்டாங்க அவனை, முடிஞ்சு. இந்த ஆளை கிட்ட வாங்குவாரே மனு கொடுத்தா நம்ம வாரம் தெரிஞ்செல்லாம் கக்கூசிக்கிறாரு. இன்னைக்கு வெளியே போயிருக்காருங்க, உள்ள போயிருக்கா, தேர்தல் ஆணையம் இல்லாம தேர்தலாடா, என்னடா மனு கொடுக்குறது, எங்கடா கொடுக்குறது? உங்களுக்கு பிரச்சாரமே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 3 வார்டு தான் பண்ண முடியுங்க பருப்புற. எங்கிட்ட சுத்தாலும் 3 தடவை இருக்குது. அந்த தொகுதி மானங்கட்ட தொகுதிங்க. ஆனா நமக்கு கொஞ்சம் ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் விசி மாதிரி சாவாம இருக்கணும். இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் இங்க பாருங்க, நான் அதெல்லாம் ஐயோ இந்த பழிபாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். ஒரு நப்பாசங்க என்னன்னா, காங்கிரஸ்ல நின்னாங்க, ஒரே வீட்டுல 2 இடவாய் போச்சு. எம்எல்ஏ தான் இன்னும் செத்து போயிட்டாங்களா, திருப்பி காங்கிரஸே நிக்க மாட்டேன்னுச்சு. இப்ப திமுக நிக்குது. ஒருவேளை நம்ம இந்த இதெல்லாம் பாக்குறதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பகுத்து அறிவு தானே, அதெல்லாம் எலுமிச்சம்பழம் கூட்டம் நம்ம கிடையாது. அப்படியே கைக்குள்ள சுட்டிக்கிட்டே மனு கொடுக்கிற கூட்டம் நம்ம கிடையாது. சந்தோஷமாக நினைக்காதீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம யோசிக்கிறதுனால இல்ல. இந்த கோயில போய் துட்டை வெட்டி கொடுக்குற கூட்டம், எலுமிச்சம் உருட்டு, அதெல்லாம் பண்றது இல்ல. ஒருவேளை ஒரு விட்டலாச்சார படம் மாதிரி ஒரு கற்பனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு 2 மாசத்துக்குள்ள சந்திரகுமார் மருத்துவமனையில போயிட்டாருன்னா, இப்ப எனக்கு என்ன தோணுது, திமுக எவன் நிற்பான்? கூட்டணியே நிக்காரா? ஏன்னா இந்த தேர்தல் எழுத்து நிக்க ஆள் சொன்னாங்கல்ல, நாம் தமிழர் எழுத்து எவருமே நிக்க மாட்டான். நீங்க கேட்கலாம், அப்ப நாம் தமிழர் எழுத்து நீங்க மட்டும் உயிரோட இருந்தீங்களா அப்படின்னு கேட்கலாம். இருப்போம். ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் சொல்லிட்டு போனார்ல, அண்ணன் சரியா சொல்லல, தஞ்சை பெரிய கோயில் சொன்னார்ல, தஞ்சை பெரிய கோயிலோட நேர் வாசல்ல போயிட்டு வெளியே வரக்கூடிய தகுதி ஒரு மான தமிழனுக்கு மட்டும்தான். அது மாதிரி ஈரோடு கலக்கலை ஜெயிச்சா உயிரோடு இருக்க ஒரே தகுதி தமிழுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நாம் தமிழர் பாப்போம், நினைக்கிறதுலாம் நடந்து போகுது, நடந்தா நல்லா பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தொகுதி வச்சிருக்காங்க. இங்கிட்டு சுத்தனா அவன் தான் வரான், அங்கிட்டு சுத்தன என்ன நீங்க தான் ஓட்டு கேட்டீங்கன்னா, நீங்க தான் ஓட்டு, எப்படா இத்தனை ஓட்டு கட்டு ஏன்னா போட மாட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தேர்தல் திருவிழாவை மாற்றக்கூடிய அந்த சிக்கல் இருக்கு பாருங்க, அதை உடை தெரியணும். ஏன்னா இந்த தேர்தலில் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் அப்படிதான் யோசிச்சாங்க. ஏன்னா போன தேர்தல் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. ஓட்டு கேட்க காலையில ஓட்டு கேட்டு திமுக கூட அப்படி நம்ம தெருவில் நடந்து போனோம் 200 ரூபா. மாலையில அதிமுக அதே ஆளை கூட்டி போயிருவான். உடனே இவன் செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாரு, இப்ப 200 மத்தியானத்துக்கு 300 500 ரூபா வச்சுக்கோங்க. எதுக்கியா அதிமுக ஓட்டம் போயிடக்கூடாது, இங்கே உட்காந்துக்கோ, இங்க போர் அடிக்கணும், டிவி இருக்கலாம் பாத்துக்குங்க. அங்க நம்ம அந்த காலியான இடத்துல அந்த ஆடுகள் அடப்பாங்க பட்டி, அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க.
3 தரம் ஜோறு 500 ரூபாய் முடிஞ்சு வச்சு நம்ம ஆளு கோட்டு அவ்வளவு. அடே அப்பா சுகராகத்துல படுத்துறாங்க, வந்து வீட்டுல போய் படுத்துறாங்க. நம்ம ஓட்டு கேட்டு கதவை தட்டோம்னு வச்சுங்க, ஈரோடு கிழக்கு ஊருக்கு போயிட்டாங்க. நாங்களே ஊர்ல இருந்தா ஓட்டு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒருவே உள்ளூருக்கு ஆரம்பிக்க மாட்டேன். சரி ஏத்தாப்புல ஓட்டுக்காரன் கேட்போம் அப்படின்னு தெரியும். நீங்களாவது போடுங்க அப்படின்னா நான் வந்து ஈரோடு திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க வரணும் வர சொன்னாருக்கோ அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். போன முறை வீரபட்சத்துல திமுக நமக்கு சண்டை முடிச்சுட்டு கல்லுக்குள்ள எரிஞ்சு விட்டாங்க. சரி நம்ம தான் எப்போதும் நம்ம தான் கிளப்படா அப்படி சண்டை ஓடி போயிருந்தோம். சல்லுன்னு ஒரே இந்த ஓட்டுக்கு வந்து நான் நின்று அக்கா திடீர்னு வந்துச்சு நம்மளோட 17 பேர் இருக்காங்க தம்பி, 17 வரா என்னக்கா 17 பேர் இருக்காங்க தம்பி, இந்த வர சொன்னாங்க போயிட்டாங்க யாரும் தெரியல அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா மேஸ்திரி வேலை பார்க்க அந்த அக்கா 17 ஆளா கொத்தனார் சித்தாள் வேலை கூட்டு போயிட்டு இருக்கு. இப்ப தேர்தல் காலம்னால 17 எந்த கட்சிக்கு போறா நாங்க அக்கா வந்த நமக்கே சோறு விட மாட்டாங்க எங்களை நீங்க வந்தா இல்ல நீங்க என்ன ஒரு நாள் மட்டும் கேட்டு சொல்லுங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அங்கங்க ஆளை கூட்டு வந்து திரட்டி கும்பலுங்களா நின்று ஏதாவது வந்த வண்டியில ஏறி வேலைக்கு போற மாதிரி ஏறிக்கிட்டு அதேங்க திருப்பூர்ல இருந்து 1.5 மணி நேரம் பயணப்பட்டு ஈரோடு கிழக்கு எடப்பாடி பழனிசாமி பார்க்க வராங்க நம்புற மாதிரியா இருக்கு. அவர் வந்து நம்பிதாவா லக்மாவா அங்க இருந்து ஏறிட்டு வந்து பாக்குறதுக்கு. அப்ப இந்த நிலையை முதல்ல மாற்ற தொடங்கணும். இந்த முறை அந்த தேர்தல் அதை செய்திருக்குன்னு நினைக்கிறேன். போன முறை இருந்த அரசியல இந்த முறை யாரும் நிக்காததால திமுக என்ன நினைச்சு தெரியுமா, நாம் தானே அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒண்ணு என்ன வாங்கிட போறாங்க. அதுல வேற ஈவ ராமசாமி பேர படிச்சுட்டாங்க, அதே மண்ணில் வேற வந்து நிக்கிறாங்க, நம்ம நட்டு தூக்கி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. பரப்புரையே பண்ணல, பொதுக்கூட்டங்களே நடத்தல, திமுக பொதுக்கூட்டங்களே நடத்தல, மக்களை வந்து சந்திக்கல. எங்க அண்ணன் அங்க உட்கார்ந்து 4 நாள் பரப்புரை தொடங்கினா பாருங்க, நோட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சீமான் கூட்டம் போறாரு அந்த ஊருக்கு மட்டும் ஆள் இருக்க கூடாது, இப்படியே வாக்கிங்க. இந்த தெருவில் கூட்டம் நடந்து வச்சுங்க, அந்த 3 தடவை 3 மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்காங்க நடந்து. இவன் கூட்டம் முடிஞ்ச கூட தெருவுக்கு அனுப்புறது. ஒரு கூட்டத்துல முடிச்சு பேசி முடிச்சு நிக்க ஒருத்தர் டோக்கன் தூக்கிட்டு வந்தார், மஞ்சள் ஒரு சச்சமுக்கும் ஒரு டோக்கன் 200 பெய்டுன்னு எழுதிருக்கு. அவர் என்கிட்ட வந்து இது ஏதாவது பெய்டியா ஏற்கனவே செத்துட்டு முடிஞ்சு இந்த நம்ம தரவு மாட்டேங்குது, நம்ம இது சீமான் கூட்டம் தானே, கூட்டம் சீமான் கூட்டம் தான், இந்த டிக்கெட் சீமான் டிக்கெட் கிடையாது. அவங்க கீழே இருந்து எடுத்துட்டு வந்துட்டு அப்ப என்னன்னா அந்த நடந்து போறதுக்கு 200 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமங்கள்ல நாம கடையெடுக்க போறோம், கம்மா வேலைக்கு காட்டு வேலைக்கு போறோம். சரி காலில் இருந்து உழைச்சிட்டு 150 ரூபாய் சம்பாதிச்சு வச்சு நாளை நேரத்தில் வீட்டுல இருக்கும்போது அப்படியே நம்ம தெருவுக்குள்ள மட்டும் சுத்திட்டு வந்துடும். ஒரு 200 ரூபாய் கொடுக்கணும், யாருக்கு தான் கஷ்டம், யாருக்கு தான் வேணான்னு தோணும். நம்ம மக்களை குறை சொல்றதுக்கு இல்ல, நம்ம ஆசையை தூண்டுறது. எப்படி இது விலைவாசி என்ன கொடுத்தா மக்கள் இப்ப தேர்தல் என்ன சொல்றான், நாங்க ஓசி பஸ் விட்டோம்ல ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல ஓட்டு போடுங்க. என்ன சாதனை ஓசியில உங்களுக்கு கொடுத்தோம், ஓசியில உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம். உண்மையிலே கல்வியை நாங்கள் குறைஞ்ச காசு கொடுத்துட்டோம், இல்ல இலவசமா கொடுத்துட்டோம், இதனால் உங்கள் பிள்ளைகள் படிப்பு உயர்ந்து விட்டது, ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடிஞ்சதா? உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுகாதார மருத்துவமனையிலே மக்களின் நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்க தென்காசி வரைக்கும் போக வேண்டிய இல்ல ஐக்கியம் வரைக்கும் போக வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஏற்படுத்தல. கடந்த ஓராண்டுல மருத்துவமனையில் போய் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையே உங்க ஊர்ல கிடையாது, ஓட்டு போடுங்க கேட்க முடிஞ்சதா? அப்படி இலவசம் இதை கொடுத்தோம், ஓசி இதை கொடுத்தோம், ஓட்டு போடுங்க அப்படின்னா இந்த அரசியலை தான் நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்குதான் இந்த கூட்டமே. எங்க ஆளுலாம் ஏன் இப்படி மாலை நேரமா ஒரு ஊர்ல எனக்கு இந்த ஊர் ஞாபகம் இருக்கு, 2016 வந்து அக்கா வசந்தி இருக்கிறாங்க, இந்த இடம் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், எங்க நின்றுட்டு இருந்தோம், இப்ப மேடை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். 2019 வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன். அக்கா வேட்பாளர் முதல் கூட்டம் இந்த இடத்துல அந்த திண்டல் தான் நின்று பேச்சு, மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். பின்னாடி சாப்பாடுலாம் போட்டாங்க, அப்படி இட்லிலாம் வச்சு அப்படிலாம் போட்ட ஞாபகம் இருக்குது. அப்படி நினைச்சு பாருங்க, 10 ஆண்டுகளா இந்த தேர்தல் களத்துல இந்த அரசியல் களத்தில் தொடர்ச்சியா ஏன் ஏங்கிட்டே இருக்கும் தெரியுமா? எப்படியாவது எங்க மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். ஏன்னா இந்த திருட்டு திராவிட அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமாக எங்கள் மக்களை மாற்றி நிப்பாட்டி இருக்குது. எங்காவது இடத்துல போய் நீதி கேட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒண்ணுல அக்கா சொல்லிட்டு போனாங்க, கடந்த 15 நாட்கள்ல பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எவ்வளவு தூரம் கேள்விக்குறியா இருக்கு. எங்க வீட்டுல குழந்தை இருக்குது, என் மருமக இருக்கிறா, எங்க அக்கா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 4 வயசு 8 வயசு 8ஆம் படிக்கிற பிள்ளை 4ஆம் படிக்கிற பெண்களை பள்ளிக்கூடத்துல வாத்தியாரை நம்பி அனுப்ப முடியலங்க. அரசு பள்ளியில மாதா பிதா குரு தெய்வங்களா, அப்பா அம்மா கருத்து கடவுளுக்கு முன்பாக ஆசிரியர் கொண்டு வைக்கிறார். அந்த ஆசிரியர் நம்பி பள்ளிக்கு அனுப்ப முடியல. என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க? இங்க சட்டம் என்ன செய்ய தெரியுமா? கிருஷ்ணகிரியில அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 8ஆம் படிக்கிற குழந்தை
கரு உண்டாய் கருவை கலைச்சிட்டான், செய்தியா எல்லாமே போட்டான். கலெக்டர் கீழே பேட்டி கொடுக்காரு, கரு உண்டானதாகவோ கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவோ நம்ம தகுந்த செய்திகள் இல்லை அப்படின்னு அந்த மாவட்டத்தோட கலெக்டர் பேசுறாரு. அந்த மாவட்டத்தோட கல்வி வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ன சொல்றாரு தெரியுமா? குழந்தை வந்து பள்ளிக்கூடமே வராம இருந்துச்சு, என்னன்னு கேட்கறதுக்கு வாத்தியார் வீட்டுக்கு போனாங்களா. அவ்வளவு நல்லீங்களா இருக்கீங்க? வாத்தியார் வீட்டுல கேட்டாங்களா, வயிறு வலிக்கு சொன்னாங்க, நாளைக்கு வந்துருமான்னு வந்துட்டாங்களா. அப்புறம் 4 நாள் வழியா திருப்பி போய் கேட்டாங்களா. அப்புறம் அழுதுகிட்டே அந்த பொண்ணு சொல்லிச்சா. அப்புறம் மருத்துவமனைக்கு கூட்டு போனாங்களா, வீட்டுக்கு கூட்டு வந்தாங்களா, அந்த வாத்தியாரத்துக்கு உள்ள போட்டாங்களா. ஆனா வாத்தியார்களை கேட்டாலும் நாங்க அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. சரி, என்ன பண்ணிருக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். எப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இளைஞர் இல்ல, நீங்க ஒரு இளைஞர், அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சிட்டோம். சும்மா காட்டி மகத்துல தம்பி இருக்கா, போற வழியில ரேச போகும்போது இடிச்சுட்டேன், அது மட்டும் கோவப்பட்டு ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டாங்கன்னா கேஸ் ஆகிப்போச்சுன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கிடைக்காது சொல்றாங்களா இல்லையா? அரசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த தவறுமே செஞ்சிடக்கூடாது. ஆனா அரசு வேலை வந்த பிறகு என்ன தவறு செய்தாலும் வேலை டிஸ்மிஸே கிடையாது, சஸ்பெண்ட். நான் கேட்கிறேன், அந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல நீ சரியான தண்டனை கொடுத்திருந்தா இந்த 15 நாள்ல கிட்டத்தட்ட 11 பாலியல் பிரச்சனை பற்றி செய்தி வந்திருக்குமா? என்ன சஸ்பெண்ட்? என் டிஸ்மிஸ் பண்ணாம ஆத்தா துட்டா போயிருது இல்ல, என்ன பிரச்சனை போயிருது? அவன் வேலையை விட்டு நிக்கிற, உனக்கு என்ன சிக்கல்? படிக்க வந்த பிள்ளையை துன்புறுத்தவனுக்கு வேலை, கவர்மெண்ட் வேலை எதுக்குங்கிற? அவனுக்கு வேலை இல்ல, அவன் குடும்பத்தை அவன் சந்ததிக்க அடுத்து எத்தனை பிள்ளை வந்தாலும் சரி, எவ்வளவு படிப்படிச்சாலும் சரி, இந்த தப்பு பண்ண அவனுக்கு அவன் சந்ததிக்க அரசு வேலை கிடையாது அப்படி ஒரு சட்டத்தை போடு. அவன் இந்த வேலை பார்த்து எத்தனை வருஷம் வேலை பார்த்தான், அந்த சம்பளம் அத்தனை புடுங்க, தூக்கி 10 வருஷம் உள்ள போடு. தூக்க தண்டனை கொடுத்தா கூட குற்றம் குறையாதுங்க. வீட்டுல அடுத்து நீ எவ்வளவு தூரம் படிச்சாலும் உங்க அப்பா செஞ்ச தப்பு, உங்க ஆத்தம் செஞ்ச தப்பு, உங்க பாட்டன் செஞ்ச செத்து புதைச்சிருப்பா பாருங்க, அதுலயே போய் பேர போய் திருப்பி செருப்பு கொண்டு அடிச்சுவான். இந்த இவன் செத்து இவன் செஞ்ச தப்புனால நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு செய்வாங்கல்ல. அதுதான் மாற்றம் வரும். இப்ப அப்படியா பண்றாங்க? இல்ல அப்படியா இருக்குது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி ஸ்டாலின் திமுக காரன் தான் அப்படி செஞ்சுட்டான்னு தெரியுது. திமுக தலைவர்கள் வெளியில பேசுறாங்க, ஆமா அவர் திமுக காரர் தான், இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இளங்கோவன் டி கே இளங்கோவன் பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, திமுக காரெல்லாம் கிடையாது, பைத்தியக்காரங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? சொந்த கட்சிக்காரன். சொன்னதே சொந்த கட்சிக்காரன் தான். டி கே இளங்கோவன் அவரோட தலைமை நிலைய பொறுப்புல இருக்காரு. அவரே இந்த முன்னாள் எம்பி, திமுக ஆதரவாளர். இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இரும்புக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க, பெண்களின் பாதுகாப்புக்காக நாங்க இரும்புக்கிறோம் என்று நடப்போம். உண்மையிலே உங்க கையில இரும்பு தான் கொடுக்கணும், 6 ஆட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு. உனக்கு நீ பேசுறதுக்கு 6 ஆட்டத்துக்கு கையில இரும்பு தான் கொடுக்கணும். நீ என்ன இரும்புக்கிறவன் நினைக்கிட்டீங்க? அவன் இன்னும் உட்கார்ந்தா இருக்கான்ல. என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க, காவல்துறை என்ன எஃப்ஐஆர் போட்டுச்சு? அந்த பெண் தான் அப்படி நடக்கிறதுக்கே காரணம். எது? உச்ச நீதிமன்றம் சொல்லுது, பாதிக்கப்பட்ட பெண் மீது புகார் இருக்கிற மாதிரியே அவங்களையே நீ குற்றவாளி ஆக்குற மாதிரியே எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் காரி துப்புது. இன்னைக்கு வரைக்கும் வெளியே பேசுறாங்களா? எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா? அந்த தலைப்பை பற்றி எடப்பாடி பழனிசாமி இப்ப பேசுறாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு அரச மாநில அரச உச்ச நீதிமன்றம் துப்பிடுச்சுல, எதிர்கட்சி தானே எடப்பாடி பழனிசாமி. இன்னும் பேச சொல்லுங்க, ஏன் அவங்க ஆட்சியில இதேதான் நடக்கும். அதை பத்தி எந்த கவலையும் படவே மாட்டாங்க. அவ்வளவு நமக்கு பிரச்சனை முடிஞ்சு, நமக்கு மறுநாள் படுத்துட்டா அடுத்து என்ன பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு தசை திருப்பி டிவியில் இப்படி போட்டு விட்டு பாத்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, இப்படி பேசிட்டாங்க பாருங்க, இப்படி பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. எல்லா தொலைக்காட்சியும் அவன் தான் இருக்குது. இன்னைக்கு எதை பத்தி பேசணும் அவன் தலைப்பு திறந்து விடுவான். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி உட்கார டிபேட் போட சொல்லுங்க, திமுக காரன் வந்து உட்கார சொல்லுங்க. எல்லா தொலைக்காட்சியில் உட்கார்ந்து ரொம்ப நேர்மையாளன், சீமானியா இப்படி பேசிட்டாரு, சீமானியா இப்படி பேசிட்டாரு, சீமானியருக்கு இப்படி சொன்னாரு, உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் இப்படி சொன்னாரு? தமிழக அரசை உச்சநீதிமன்றம் இப்படி சாடி இருக்கிறது. தமிழக அரசு செய்த தவறு என்ன? தமிழக அரசு காவல்துறை தான் இப்படி தப்பு பண்ணிருக்காங்க. காவல்துறை அமைச்சர் யாரு? இதே சாட்சா ஸ்டாலின் தான். நீங்க வரலாற்றுல பாருங்க, காமராஜன் ஒரு பெருமைங்க, கடைசியா முதலமைச்சரா இருக்க வரைக்கும் மட்டும்தான் முதலமைச்சர் கையில காவல்துறை கிடையாது. எது? முதலமைச்சருக்கு உண்மையில என்ன இருந்து நம்பிக்கை இருந்து, நம்ம யோகிக்கண்டா நம்ம தப்பு பண்ண மாட்டோம், போலீஸ் நமக்கு தேவையில்லை சொல்லி பக்கத்துல இருக்க அமைச்சர் கொடுத்துட்டாரு, கட்டன் மாதிரி ஒருத்தன். அதுக்கப்புறம் கருணாநிதினு ஒரு கனவாளி வந்தா பாருங்க, அவனு தெரிஞ்சுட்டு இவனுக்கு நம்பி கொடுத்த கூட நம்மளுக்குள்ள வச்சிருவாங்க, நம்ம கையில உட்காந்துக்கிறோம். கருணாநிதி முதலமைச்சர், கருணாநிதி தான் அமைச்சர். யாருக்கு? காவல்துறைக்கு. அடுத்து எம்ஜிஆர் முதலமைச்சர், எம்ஜிஆர் தான் அமைச்சர். இவங்க சொல்லுவாங்க மனிதர் புனிதர், அப்படி பொன்மன செம்மல் புரட்சி தலைவர், அவர் அதே வைக்கம் தான். அவர் முதலமைச்சர், அவர் தான் காவல்துறை அமைச்சர். அப்புறம் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர், அவங்க தான் காவல்துறை அமைச்சர். இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர், அவர் தான் காவல்துறை அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர், எல்லாம் அவங்க தான் காவல்துறை அமைச்சர்.
காவல்துறை தன் கட்டுப்பாட்டுகளே வைத்திருக்காங்க. தவறை தட்டிக்க முடியுதா? இல்ல தவறுகளை சுருக்க முடியுதா, குறைக்க முடியுதா? இல்லையே. வருடந்தோறும் படுகொலைகளும் பாலியல் துன்புறுத்தலும் அதிகமாயிட்டே இருக்குங்க. யாருங்க அதை பத்தி பேசுறது? கண்டுக்கவே மாட்டேங்கிறான். யாருங்க யாருக்கோ ஸ்ரீமதினு ஒரு பாப்பா யாரும் இருக்கா? கள்ளக்குறிச்சி, சேலம் கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி ஒரு பாப்பா திறந்து போச்சு. 3வது மாடியில இருந்து விழுந்துட்டுட்டாங்க. இன்ன வரைக்கும் சிசிடிவி கேமரா காட்டல. இப்ப உண்மையா அந்த கேஸ் என்னவா போயிட்டு தெரியுமா? பாப்பா விழுந்த கேஸ் எல்லாம் போல, அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்ச கேஸ் தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலே 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு வகுப்பு இந்த விடுதி கட்டுவதற்கு அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் அது. அப்படி ஒரு அனுமதி வாங்க அந்த விடுதி நடத்திருக்கவே கூடாது. பெண்ணை தங்கி வைக்கவே கூடாது. அனுமதி இல்லாத பள்ளியோட உரிமத்தை ரத்து பண்ணிருக்கணும். அனுமதி கேட்டு விண்ணப்பிக்காத பள்ளிக்கூடம் தப்பு மேல தப்பு. அந்த கரஸ்பாண்ட் வந்து அத்தனை வந்திக்கு உள்ள போட்ட பள்ளிக்கூடத்தை உரிமத்தை ரத்து பண்ணிருக்கணும். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடமே நடக்க கூடாது. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கூட்டத்தை கூட்டு விட்டு கள்ள கொண்டு எரிய வச்சு பள்ளிக்கூடத்து மேல எப்படி கலவரம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு 3000 பேரை கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவனே கலவரி போட கட்டடம் கட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு இங்க இருந்து இந்த இடம் காலியா இருக்கு. நாளைக்கு யாராவது இங்க செங்கல் வச்சு பூச்சிக்கிட்டு இருந்தா நம்ம ஊர்ல சும்மா இருப்போமா? ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த இடம் சும்மா நடந்துச்சு, யாரா கட்டடம் கட்டுறா கேட்போமா? கேட்க மாட்டோமா? சாதாரண நம்ம ஒரு சென்ட் ஆட்டையை போடலாம் நினைச்சா 1000 பேர் வந்து கேள்வி கேட்கான். காசு உள்ளவன் என்னங்க ஆயிருக்காரு இருக்கு. அதை பறிக்குதுன்னா சில பரம்போக்கு இருக்கு. அவங்க வந்து பெரும்போக்கு ஆட்டை போடுறதுக்குன்னே பரம்போக்கு இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதியா வந்து இன்னைக்கு எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, நம்ம ஊர் ஒன்றிய கவுன்சிலா, மாவட்ட கவுன்சிலா, பேரூராட்சி தலைவரா, ஊராட்சி தலைவரா உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் எங்க இடம் இருக்கு, எங்க ஆட்டை போடணும். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வழக்கு எப்படி போக வேண்டிய வழக்கு இன்னைக்கு திசை திருப்பப்பட்டு ஸ்ரீமதினா மறந்து போச்சு. பல பேருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. திடீர்னு சொன்ன பிறகு ஆமா இல்ல அப்படின்னு தோண வேண்டியிருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? அவங்க உங்க வீட்டுல ஒரு ஸ்ரீமதி உருவாகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா? இந்த சங்கரன் கோயில் ஒரு பாப்பாக்கு நடந்துருச்சு. சங்கரன் கோயில தான் நடந்திருக்குன்னா ஆலமரத்துல வந்துரும்ல. ஆலமரம் தானே புருவமட்டைக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரம் வந்துரும்ல. அப்புறம் அதுக்கப்புறம் வருமுன் காப்பன் திட்டம் கொண்டு வந்தது யாரு? இந்த வாடகை வாங்கினான் ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க தான் வருமுன் காப்பன் திட்டம் வச்சவங்க. வருமுன் காப்பன் திட்டம் வச்சவங்க ஒரு தவறு நடப்பதற்கு முன்பாகவே அது தடை செய்வதற்கான ஆணை எடுத்துக்கணும்ல, ஆக்ஷன் எடுக்கணும்ல. செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். தவறு எப்படி நடக்கு? எங்க பச்சை பிள்ளையில இருந்து பாட்டி வரைக்கும் பிரச்சனை பண்றாங்க. மனுஷன் தானங்க, மனுஷன் தானே இந்த சமூகம். பெருமனை நோக்கா அடுத்த முன்னாடி ஏறிட்டு பார்க்காத தமிழங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த சமூகம் தமிழ் சமூகம். இவங்க ஒத்த ஓலை குடிசங்க 10 பிள்ளைய பத்துட்டு ஒழுங்கா யோகியமான படுத்துக்கிறாங்க. ரோட்ல வீட்டுக்குள்ள நெல் அடிக்கிற ரோட்ல படுத்துக்கிறா. அங்கான குடும்பத்தை பிள்ளைய பத்துக்கிட்டா எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு பெத்த பிள்ளைகளுக்கு 4 ரூபாய் கட்டி வச்சிருக்க. அப்புறம் எப்படி தவறு நடக்கு? அண்ணன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. உடம்புக்குள்ளே இருக்காரு. வர 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 கரெக்ட். கோபம் புரியுது உங்களுக்கு. அதான் மேடையில் நிக்க நினைச்சு பாருங்க. அப்ப அந்த தவறு எப்படி நடக்குதுங்க கொஞ்சமா சிந்திச்சா பார்க்கணும்ல. சிந்திக்க விட மாட்டோம். அவன் சொல்றானே ஒரு ஏதோ மயிலாடுதுறை நினைக்கிறேன். ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஒருத்தன் உள்ள போயிட்டான். அந்த அம்மா கஷ்டப்பட்டு இது பண்ண பாக்குற அடிச்சு கீழே தள்ளிட்டா. அப்புறம் அந்த பொண்ணு ஓட விட்டுருச்சு. அந்த அம்மாவை இப்படிதான் இல்ல நம்ம மேடையில் சொல்ல முடியாது. கடைசியா அவனை கைது பண்ணி கொண்டு வராங்க. என்ன சொல்றது தெரியுமா? போதையில் இருந்தீங்க, என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது இன்னதான் சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் சோறு உள்ள இறங்காதுங்க. சினிமால கூட அப்படி ஒரு காட்சி பார்த்திருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில இப்படி எல்லாம் பண்ற துன்புறுத்த முடியுமா? அப்படி எல்லாம் பார்த்திருக்க முடியாது. அவன் சொல்றான் கடை சாராயனா கஞ்சாதான். யார்? ஸ்டாலின் என்ன சொல்றாரு நம்மகிட்ட வந்து? யாரு? முதலமைச்சர். நாம் எல்லோரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். கஞ்சா ஏங்க ஆடாது, ஸ்டாலின் ஆடுங்க. நீங்க ஏங்க நான் என்ன சரவணன் மாதிரி கூலிப்புன்னு சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்ல பேசணும் தலையாணி. புரியாத பிள்ளைகளுக்கு என்ன பிக்சர் ஸ்டாலின் கோவப்படுறாராம். இங்கிலீஷ்ல பேச தெரியும் சொல்லு. சரவணன் இருக்கு பயமே. அவர் நினைச்சு பாருங்க. அவர் சொல்றாரு நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கணுங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலும் பிள்ளைகிட்ட சொல்லி உறுதிமொழி எடுங்க. போதைப் பொருள் எதிராக நாம் உறுதிமொழி எடுப்போம். யார் எடுக்க? நாங்க உறுதிமொழி எடுக்க, நீ விற்க. முதலி எடுக்க வேண்டிய நீ, தடை செய்ய வேண்டிய நீ என்ன உறுதிமொழி சொல்ற? கேட்டா நீ குடிக்காம இருந்த தம்பி, கடை திறந்துருக்கு ராஜா அப்படின்னா அந்த மருந்து கடையும் திறந்துருக்கு, ரோக்கர் வாங்கி குடிக்க செய்யற அதனால ஜார ரொம்ப யோக்கியம் நம்மள மடக்குறாங்களாம். ரோக்கர் வாங்கி குடிக்க, அதான் ரோக்கர் குடிச்சா உடனே செத்துருவான். இது கொஞ்சம் கொஞ்சமா சாவருமா? நம்மளால தெரிய மாட்டேங்க. நினைக்கிற 8000 கடை
இல்ல 8 லட்சம் கடை போட்டு போட முடிஞ்சு போச்சுல. நீ 8 கோடி பேரை சாராயம் குடிக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லல்ல. ஒரு ஆட்சியாளர் ஒரு முதலமைச்சர் சொல்றாரு போதைக்கு நம்ம பயன்படுத்த கூடாது. யாரு? ஒரு முதலமைச்சர். அவர் மனசுக்குள்ள இருந்து பொதுமக்கள்கிட்ட பேசுறார். அவர் பேசக்கூடிய வார்த்தை அவரே நம்புறாரு, அவரே மதிக்கிறாருன்னா அதுக்கான சட்டத்தை அவர் தானே போடணும், அவர் தானே போட்டுக்கணும். ஏன் போட முடியலையா? ஏன்? வருமானம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா கருணாநிதி திட்டிருக்காங்க, கருணாநிதி ஜெயலலிதா திட்டிருக்காங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்டாலின் திட்டிருக்காரு, இபிஎஸ் ஸ்டாலின் திட்டிருக்காரு, இவர் அவரை திட்டிருக்காரு. இல்ல அது சரியில்லை இது சரியில்லை, இங்க வாங்க இந்த கட்டடம் தப்பு அது திறந்த தப்பு. தலைமை ஜெயிலம் கட்டிட்டாங்க புதுசா. பிடிக்கல அடுத்து வந்தவனுக்கு ஆஸ்பத்திரியா மருத்துவமனையா மாத்தி விட்டு நான் அதுக்கு தான் போவேன், அங்கதான் எனக்கு சோச்சக்காரன் சொல்லியிருக்காரு திருப்பி உட்காந்துட்டாங்க. இவன் கட்டது அவனுக்கு பிடிக்கல, அவன் கட்டது இவனுக்கு பிடிக்கல. கல்யாணத்தை சொல்லல, கட்டுமானத்தை சொல்றேன். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா சாராய கடை மட்டும் 2 பேரும் பிடிச்சிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவன் இருந்து இவன் சாராயம் வாங்குறான். இவன் என்ன அர்த்தம்? கடை வச்சிருக்கிறது நாங்க தான். யாரு? இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சரும் கடை வச்சிருக்காங்க. இவன் ஆட்சியில் 60, அவன் ஆட்சியில் 40 முடிஞ்சு போச்சு. சரக்கு மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதுல ஒரு மீட்டிங் வேற போட்டுவாங்க. 45,000 கோடி தான் வச்சிருக்கு. நம்ம என்ன ஐயா இந்த 10ஆவது படிக்கலாம் ஊத்தி விட்டாச்சுங்க. அப்ப இந்த 50,000 அதுல 8ஆம் வரைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? செஞ்சு விட்டுருவோம்யா. பிற வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கத்தி குத்து, அதுல வர ரைமிங் எழுதுறாங்க. மோதல் குத்து இவங்க பேப்பர்ல தொங்க விடுறதுக்கு செய்தி. ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வரணும்னா எப்படி வர்றான்? 10 மணிக்கு நீ திறந்து வச்சிருக்க, இல்ல 12 மணிக்கு தான் திறந்தான். அவன் தான் காலைல 6 மணில இருந்து ஊத்தி கொடுத்துட்டு இருக்கானே. இவனுக்கு தெரியாம நடக்குதா? நீ பார் இருக்கவனுக்கு சரியா பார் வச்சிருக்கோம் தெரியும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? டாஸ்மார்க் எல்லாம் திறக்கல, புதுதா டாஸ்மார்க் எல்லாம் திறக்கல. தமிழ்நாடு முழுக்க தனியார் மதுபான கடை திறந்துட்டு இருக்கான். விருதுநகர் மாவட்டம் பாருங்க 102 தனியார் மதுபான கடை திறக்கப்பட்டு இருக்கு. வரப்போது உங்க ஆலங்குளத்துக்கு உங்க ஆலங்குளத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. எங்க ஊருக்கு விரட்டி விட்டுருங்க. 50 லட்சம் நிலவரத்தி இடம் பார்த்துட்டு இருக்க ஆலங்குளத்தில் பார்த்துக்கானா எங்க முடிஞ்சதுக்கு நான் வந்துடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கியா அந்த புறம்போக்கு இடம் இந்த வாரம் பாத்துக்கோ ஒண்ணும் பிரச்சனை இருக்கு நம்பர் தரேன். ஏற்கனவே எண்ணெயில வச்சிருக்கா பாத்துக்குங்க. அப்படி யோசிக்கல. ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தை அழிக்கிற கேடாக நினைக்கிற சிந்திக்க தடுக்க நினைக்கிற அந்த சாராய கடையை தொடர்ச்சியா திறந்துகிட்டே இருக்கிறான். அதனால என்ன பாதிப்பு, என்ன எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க. எல்லா குற்றங்களுக்கும் குற்றவாளி சொல்லிட்டு இருக்கான். போதை 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 போதை. குற்றத்திற்கு ஒரு படத்துல இல்ல நார்மலா சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாரு தப்பு பண்றானோ தப்பு பண்றவனை விட தப்பு பண்றவனுக்கு எவன் தூண்டுதலா இருக்கணும் அவன் முதல் அந்த காரணியை கண்டுபிடிச்சு களையல. அப்ப போதைதான் காரணம் காரணி அப்படின்னா போதை நுழையாட கூடாது. ஒரே சட்டம் தானே, முடிஞ்சு போச்சுல. சரி கல்லு குடிக்கலாம் அப்படின்னா அது கல்லு போதங்க. கல்லு குடிச்சு கெடுத்ததா இது வரைக்கும் பார்த்தது இல்லடா செய்தியில. கல்லு குடிச்சு கொலை பண்ணதா பார்த்தது இல்லடா. முதல்ல கல்லு குடிச்சு டவுசர் இல்லாம படுத்துக்கிறது பார்த்தது இல்லடா. ரோட்ல வேணாலும் வேட்டி இல்லாம கிடக்கானா கல்லு குடிச்சிட்டு அகாதமி தெரியாம அலையிறானா? இல்ல கல்லு குடிச்சிட்டு தெருவில் இதுல வேற பாருங்க அவங்க அப்படி இங்கிலீஷா பேசிட்டு போவாங்க, சரக்கு அடிச்சவங்க. நம்ம போய் சண்டை, தம்பி உனக்கு தம்பி குடியாரம் போயிட்டு அவன் அப்படிதான் பேசுவான். அப்ப நான் நினைச்சேன் நம்ம இங்கிலீஷ் படிக்கணும்னா குடிக்கணும் பாருங்க, அப்பதான் இங்கிலீஷ் தெரியும் பாருங்க. இப்படி சும்மா இருந்தவா குடியாரம் நம்ம இதுக்கு பேசணும். அப்ப இது கல்லு குடிச்சு வேகம் பண்ணிட்டா யாரு பண்ணிட்டா? அப்படி என்ன தப்பு நடந்துருச்சு? அப்படி இல்லையா? அப்ப எது ஒன்றையும் உண்டாக்காத கள்ள போதன்னு சொல்லி தடை செஞ்சுட்டு எல்லாத்தையும் உண்டாக்குற சாராயத்தை இன்னைக்கு மக்கள் உணவா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப நாம தான் சிந்திக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் யாருக்கானவர்களா இருக்கிறாங்க, எந்த ஆட்சியை நாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சிந்திக்கணும் பாருங்க. அந்த சிந்தனையை தூண்டுவது தான் மாலை நேர வகுப்பு போல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க இந்த மாலை நேர பொதுக்கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க எம்எல்ஏ இருக்கா, நாங்க எம்பி ஆயிரவா, இந்த உட்காந்துருக்க ஆலமரத்துல இவ்வளவு பேர் வேலை செய்றாங்களா, ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்துக்கு குடிச்சிட்டு கொடுத்தா நாளைக்கு ஜெயிச்சிட போறா? இல்லையே. 2014 எங்க அக்கா அப்ப கட்சினா என்னன்னு தெரியாது, வசந்தி அப்படின்னு அவங்க பேர் சொல்லி கொடுக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, அப்பா நம்ம எம்எல்ஏ அப்பா குருவங்கோட்டையில இருந்து முதல் எம்எல்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு வந்திருந்தாங்க. ஒரு ஓட்டு விழுதோ 2 ஓட்டு விழுதோ நம்ம வீட்டுக்காரர் நம்ம ஓட்டு போடுறாரா என்னமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் நினைச்சு பாருங்களேன். ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஏன் வந்து நின்னா, நாளை மாறப்போகிற இந்த தமிழ் சமூகத்துக்கு முதல் உதவியா நாங்க இருக்கிற மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்க செத்துடலாம், இந்த அரசியலை நாங்க எல்லாம் போயிடலாம். என் பிள்ளை வந்து வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பை, அவனுக்கு ஒரு வழித்தடத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. என் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சு தவறு நடக்கிற போது கண்ணை மூடிட்டு அப்படிலாம் போயிட முடியாது. அப்படிலாம் போயிட முடியாது. என்ன வரலாற்றை சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போ விடுதலைக்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கான், விடுதலைக்கு பின்பு அந்த நாட்டை கட்டியமைப்பதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கான்,
விடுதலைக்கு முன்பு ஆங்கிலேய போராடுறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்கா, எத்தனை பேர் காட்டி கொடுத்திருக்கா, எத்தனை பேர் கூட்டி கொடுத்திருக்கா, எத்தனை பேர் செத்து போயிருக்கா, எல்லாத்தையும் படிச்சிருக்கோம்ல. எது சரி எது தப்பு எல்லாம் பார்த்திருக்கோம்ல. எது ஒன்றையும் இழக்காமல் எதை ஒன்றையும் ஏற்க முடியாது. அதனாலதான் இந்த சமூகத்திற்கான இழப்பா நாங்க கூட இருந்துட்டு போயிரும் சொல்லிதான் எங்க அண்ணன் சீமான் தலைமையில இந்த அரசியல் 8 ஆண்டு காலமா பண்ணி இன்னைக்கு 36 லட்சம் தமிழர்களோட நம்பிக்கையை பெற்று மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறோம். ஆரம்பத்தில் நாங்க வந்து நிற்கும் போது சொன்னாங்க, ஆமா வேற ஒரு வேலை இல்லை, அவங்க சிவப்பு துண்டை கட்டிட்டு பச்சை துண்டை கட்டிட்டு படத்தை வச்சிருக்காங்க பாரு, படம் புடுக மாதிரி வச்சிருக்காங்க, எப்படி பேரை கொண்டு இந்த மாதிரி கருகருன்னு கருவாப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க, இது என்ன அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சாங்க. இப்ப போய் இணையத்துல போய் தேடுங்களேன், முருகனே எங்கால தான் வந்து அடிச்சா முருகன் அடிச்சா முப்பாட்டை தான் வந்திருக்கிறான். என்ன ஆரசுக்கு மட்டும் அவ்வளவு விளக்கண்ணை வச்சிருக்கிறதா படத்தை மாத்தாம இருக்கான், இல்லைன்னா எல்லாத்தையும் நம்மளால ஒரு நீக்க மாதிரி நஞ்சிருவாரு. இப்ப அப்படியே நடக்குது. போய் கோயில்ல பாருங்க, இன்னைக்கு பல கோயில்ல தமிழ்ல மந்திரம் போதுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே சீமானும் அவர் அரசியல் மட்டும்தான். பல இடங்கள்ல நீ எந்த கோயில நீங்க நிறைய இடத்துல போய் பாருங்க, சில இடங்கள்ல மாறாம இருக்கலாம், அரசாணை இருக்கு தமிழ்ல மந்திரங்கள் ஓதணும் சொல்லி அரசாணை இருக்கு. இந்த ஒரு துறையை வைத்து அதற்கு ஒரு அமைச்சரை போட்டு இருக்கிறது அரசு, ஆனா செய்ய மாட்டாங்க. எல்லா சாதியினோட அர்ச்சனாகலாம் யாரு அப்ப ஸ்டாலினோட அப்ப கருணாநிதி சொல்லிட்டு போனது ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க. சமூக நீதினு பேசுவாங்க, எல்லாருக்கும் ஈட ஒதுக்கீடு கொடுத்தணும், சரியா கொடுத்துருப்பாங்க. ஆனா சாதிவாரி கணக்கெடு எடு அப்படின்னு சொன்னா வாயே திறக்க மாட்டாங்க. நம்மளால மாநாடு போடுவாங்க, வாங்க நாடாரெல்லாம் போடுவோம். எவ்வளவு பேர் இருக்கோம்? 2 கோடி பேர் இருக்கோம். எத்தனை அமைச்சர்? 2 அமைச்சர். அப்படியே உட்காந்துருக்கோம். தேவரெல்லாம் கொடுங்க 2 கோடி பேர் இருக்கோம், 3 அமைச்சர் உட்காரு. அங்கிட்டு வாங்க கோடாரெல்லாம் கொடுங்க 1.5 கோடி பேர் இருக்கோம், 1 அமைச்சர் உட்காரு. தேவேந்திரம் வாங்க 1 கோடி பேர் இருக்காரு, 1 அமைச்சர் உட்காரு. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அதுக்கு மேல கேட்டக்கூடாது உட்காரு. வடக்க படையெல்லாம் கொடுங்க 2 அமைச்சர். சீமான ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்காங்க, சரி கூடுதலா 1 அமைச்சர் உட்காரு. சரி என்னடா 2 வந்து கூட்டி பார்த்தா 18 கோடி வருது. எப்ப? எம்ஜிஆர் காலத்திலேயே. இப்ப 32 கோடி வந்திருக்கும். இந்த 32 கூட்டமைப்புல இருக்க பண்ண வேலையா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடியில நிக்கி. இவன் ஜாதி வாரிய கணக்கெடுத்து 32 கோடி வந்து நிக்கி. சரி ஆட்சியில ஆடுறா நிக்க 2 சீட்டு. எங்க சாதிக்கு 3 அமைச்சர் கொடுத்துட்டாங்க, எங்க சாதிக்கு 2 அமைச்சர். இங்க வர சமாதானமே நாங்க தான் தெரியுமா, இங்க வர சமூக நலத்துறை எடுத்தா இருக்கு, மருத்துவத்துறை நாங்க ஆளாளுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் யாரா இருக்காங்க? 3 வீட்டுக்காரன் தான் இருக்கான். இவன் 300 வீடு வச்சுட்டு 3 கோடி பேர் இருக்குன்னு சொல்லிட்டு 3 அமைச்சர் வச்சுட்டு முக்தஜில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் முதலமைச்சர்ல துணை முதலமைச்சர் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து 9 அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்கான். மொத்தம் 2 லட்சம் பேர் இருக்கான் நாட்டுக்குள்ள. இதை கேட்டோம்னா அது வந்து அது இது கேட்கணும் தனியா கூட்டத்தில் கேட்போம். யோசிச்சு பாருங்க, ரெட்டின்னு ஒரு மாநாடு போடுறாங்க, ரெட்டிகளுக்காக ஒரு மாநாடு போடுறாங்க. தமிழ்நாடு இந்த மாவட்டத்தோட நிர்வாக அமைச்சராக இருக்கக்கூடிய கே சார் போய் கலந்துக்கிறாரு. இந்த மாவட்டத்தோட நிர்வாக அமைச்சர் விருதுநகர் அமைச்சர் இந்த மாவட்ட நிர்வாகம் பார்க்கிறாரு. என்ன நிர்வாகம்? சட்ட ஒழுங்கு பாத்துக்கிறதா? இங்க நடக்கக்கூடிய அத்தனையும் கமிஷன் அவருக்கு போகணும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வண்டி வச்சா 200 ரூபாய் கொடுத்துடணும், மணல் அடிச்சா 400 ரூபாய் கொடுத்துடணும், பிரச்சனை ஆச்சா அந்த நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அமைச்சர் அவர் மாவட்டத்துக்கு ஒரு ஆளை பிரிச்சு விட்டுருக்காங்க. அவரு அங்க போய் நிக்கிறாரு. திருச்சியோட மாவட்ட அமைச்சரா இருக்காரு பாருங்க, கே.என். நேரு, அவரு அங்க நிக்கிற 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கான், பிஜேபி இருந்து ஒருத்தர் உட்காந்துருக்கா. என்னன்னு கேட்டா நாங்களா ரொட்டிங்க இப்படி சேர்ந்துக்கிட்டே, நீங்களா வேற வேற கட்சி இல்ல ரொட்டிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கே சார் யாரு? கே.என். சொல்றாரு, கே சார் நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, நாங்களாம் அமைச்சரா இருக்கோம். எதுக்கு அமைச்சரா இருக்கோம்? எதுக்கு அமைச்சரா இருக்கோம்? உங்களுக்காக தான் இருக்கோம். உங்களுக்காக இல்ல, ரெட்டிக்காக இருக்கோன்றாரு. உங்களுக்காக வாங்க, வீட்டுக்கு வாங்க, விருதுநகருக்கு வாங்க, பாலத்துக்குள்ள வீட்டுக்கு வாங்க. வரும்போது நான் தான் கேசவ ரெட்டின்னு சொல்லுங்க, டீயை கொடுப்பாங்க, என்னன்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம நாங்களாம் நாடார், சமூக நீதியா, சாதி பேசக்கூடாது, மூதேவி கன்னத்திலே போடு, வாயிலே போடு, பெரியார் வாழ்ந்த மண்ணு, அதை போய் இந்த ரொட்டி வாயில போடு. சாதி பேசி ரொட்டி டீயை கொடுத்து கொடுத்தால அவன் வாயில போடு. சமூக நீதி பேசுற கட்சியில தான் அமைச்சரா இருக்கான். சமூக நீதி பேசுற கட்சியில தான் அவன் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்ல. தமிழ் சமூகம் என்னைக்காது நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாதி பேசுறீங்க, இல்ல நாங்க சாதி இல்லைன்ட்டு நாம் தமிழரா கூட்டிட்டோம். அப்ப நாங்க என்ன தெலுங்குறா? என்ன சாதி பேசினாலும் தப்புங்கிற, சாதி பேசாம தமிழன் ஆயிட்டாலும் தப்பு. உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம பேசுறதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே அவனோட அடி வேற ஆட்டம் தானே வைக்குது, அவனோட இருப்பிடத்தை தகர்த்தெறிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் சிக்கலா இருக்குது. அதான் இப்ப கோரிக்கை வைக்கிறாங்க. அண்ணன் சொல்லி தொடர்ச்சியா சொல்ற, சாதியார் கணப்படி எடு தெரியட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க. யாருதான் நீ எவனா நம்மளே ஏமாத்த வேண்டாம், வாங்க
நம்ம எல்லாம் அப்படின்னு எவனும் போய் எடுத்துட்டு வரான். நம்மள 2 கோடி பேர் 1.5 கோடி பேர் ஒரு பெட்டியை வாங்கிட்டு வீட்டுல போய் படுக்கிறதுக்கு ஏமாத்த வேண்டாம். இந்த எங்க அண்ணன் சரத்குமார் பாருங்க, அடே அப்ப தென்காசி எம்எல்ஏ ஆகணும் தான் மிச்சம். இப்ப போய் பிஜேபி என்ன பொறுப்பு கொடுக்காரு? ஆனா மானஸ்தங்க அதுதான். மற்றவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் வந்து கூட்டணி சொல்லி ஏமாத்துறத கூட போயிருவோம் சொல்லி போயிட்டாரு அவர். அது அந்த அளவுல நான் அண்ணனை வந்து பாராட்டுறேன். அது ஒன்றும் சிக்கல்லாம் கிடையாது. அப்படியே எல்லாரும் போயிருந்தா பிரச்சனை இல்லை. சமூகத்தை ஏமாற்றாம போயிட்டாலும் அவர் சிந்தனைக்காக போயிருக்கலாம், முடிஞ்சு. என்ன அவங்க மாமியா பண்ண வேலை அது ராத்திரி சும்மா இல்லாம கனவு முதலமைச்சர் கனவு சொல்லி அந்த பிள்ளைய ஏமாத்தி விட்டு அவரை போய் அங்க வச்சார சொல்லி என்ன பண்ண தெரியாம வருவார். திருப்பி நம்ம தான் வந்தா ஆகணும், வேற வேண்டாம். இப்ப ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சமூகத்தை ஏமாற்றி இந்த திராவிட சாயலுக்குள்ள இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக இல்ல அதிமுக 2 தான் இருக்கணும். இப்ப முன்னாடி கூட பேசினாங்கல்ல, நாம் தமிழர் வளர்ந்துகிட்டே வருது, இது எப்படி தடுக்கலாம்? பிஜேபி பீட்டின்னு சொல்லிருங்க. அது வந்து இந்த ஓட்டு நீங்க இவ்வளவு வாயிலேயே பேசுறீங்க, 24,000 ஓட்டு எப்படி விழுந்துச்சு தெரியுமா? போன தேர்தலில் 10,000 ஓட்டு வாங்குச்சு நாம் தமிழர், பிஜேபி 12,000 ஓட்டு வாங்குது. ரெண்டையும் கூட்டி பாருங்க 22,000 வருதா? பாத்தீங்களா? பிஜேபி ஓட்டுலாம் இங்க விழுந்திருக்கு. இது அறிவாளி ராமானுஜத்துக்கு 4வது வாரிசுக்கு பிறந்தவங்க கண்டுபிடிச்சு 22,000 கணக்கு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதான் நான் என்ன சரி அப்ப போன தடவை நீங்க 1,10,000 வாங்கி 5,000 ஓட்டு கூட வாங்கி யார் ஓட்டு வாங்கினீங்க? யார் ஓட்டு வாங்கினீங்க? நீங்க நாங்க பிஜேபி ஓட்டு வாங்க, நீங்க அதிமுக ஓட்டு வாங்கிட்டீங்களா? அதிமுக வாங்கினீங்களா? அப்ப இன்னைக்கு விஜய் வந்து எம்டியா இருக்காரு. இப்ப அப்ப அவருக்கு 0 தானே ஓட்டு. அடுத்த தேர்தல் நிப்பாருல 10 ஓட்டு உங்க ஓட்டு கிடையாது, ஊரா ஓட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்ல திமுக ஓட்டுன்னு எழுதி வச்சிருக்கா? இல்ல இதுல அந்த ஒரு சொல்ல இது எங்க கோட்டை, அதுல ஓட்டம் போடுறது தான் நாம வந்து நிக்குது. அதனால ஓட்டு உங்க அப்பா எழுதி கொடுத்துருக்கா? எங்க அப்பா அத்தா போட்ட ஓட்டு. கருணாநிதிக்கு எல்லாம் இங்க யாரும் ஓட்டு கிடையாது. ஸ்டாலினுக்கு ஜெயலலிதாக்கெல்லாம் இங்க ஓட்டு இல்ல. அவருக்கு கட்சியை நம்பி நம்பி காலங்காலமா எங்க அப்பா ஆத்தால ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. எங்க பிள்ளைங்க வந்து சரி பண்ணி அதை மாற்றுவதற்கு தான் நாம் தமிழர் என்கிற இந்த கட்டமைப்பை கொண்டு வந்து ஊர் ஊரா அந்த விளக்கப்படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே விட்டுட்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா உருவாகும். 2016 தேர்தலில் சந்திக்கும் போது வெறும் 4 லட்சம் ஓட்டு, வெறும் 4 லட்சம். நினைச்சு பார்த்துருப்பாங்களா யாராவது? இந்த அரசியல் வரலாற்றுல எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தொடர்ச்சியா சேர்ந்து சந்திக்க முடியும் அப்படிங்கிற சாதனையை செய்ததே எங்க அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் 36 லட்சம் பேர் ஓட்டு. அவனுக்கு அதான் எரியுது. என்னடா இவன் கூட சேர மாட்டேங்க, எல்லா பேரும் சாவட்டி மணிக்கு திட்டுறாங்க. ஏன்னா இவன் திட்ட முடியல, ஏன்னா எல்லா பேரோடையும் கூட்டணி வச்சு வந்திருக்கான். அவன் காரிகார வீடு உட்காந்து பேச தெரியுமில்ல, இவன் உட்காந்து அவனை குசு குசுங்குது. அடுத்த வார்த்தை அவன் உட்காந்து இவனை குசு குசுங்குது. வெளியில இருந்து பேசினா அவன் 2 பேருக்கு அடிச்சு பிரிவா வாத எத்தனை ஓட்ட மாதிரி. அப்ப இங்க ஒண்ணு இப்ப நமக்கு அந்த மாநகரமே வாங்க 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 அப்படியே வாங்க, நீ வா நீ வா நீ வா செருப்பு கழுத்து அடிப்போம் அப்படி மத்தி விடுதோமா? முடியல. என்னடா இங்க ஐயோ சில சின்ன பையலா வேற இருக்காங்க, மானக்கடா பேசுறாங்கல்ல. இதுல பேசுறது முதலமைச்சர் அவதூறு பேசுறான். ஸ்டாலின் எல்லாம் எப்படி சொல்றது? ஸ்டாலின் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அப்ப பேர் வேறதான் வைங்க. ஸ்டாலின் எதுக்கு வச்சீங்க? எதுக்கு வச்சீங்க? உண்மையிலே ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் தான் சேர்த்து உங்க செருப்பு அடிச்சிருப்பாரு. ஏன்னா கலாணி நான் சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, நான் அப்படிலாம் அநாகரிகமா பேச மாட்டேன். அண்ணன் வந்து ஒரு கோபத்துல பேசுறாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, கேஸ் போட்ட நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா? நீங்களா நீங்க என்னென்ன பேர் வச்சிருப்பீங்க? இப்படி ஒரு பேரு உங்க மனசு என்ன நாம் ஒரு பொதுமக்கள் மனசுல எப்படி ஒரு பேர் இருக்கு பாருங்க. முதலமைச்சர நினைச்சு பாருங்க. பேரை சொல்றது அவமானப்படுத்துறது, பேரை சொல்றது அவங்களை தரக்குறையா பேசுறது. நீன்னு பேசிட்டா ஐயோ சரி சார், நம்ம வயசு நமக்கு 40 வயசு, அவருக்கு நான் என்ன சொல்றேன், 40 வயசுல நாங்களே சும்மா இருக்கோம். சாவ போற வயசுல நீ வீட்டுல வர வேண்டியதானே? எதுக்குங்கிற பையன் செத்து போயிட்டாரு. யாரு? இடமோட பையன் செத்துட்டாரு. அவருக்கே வயசு 40 தான். இப்ப யாரை நிப்பாட்டிருக்கணும்? இன்னொரு பையன் இருக்கான்ல, அதைத்தான் நிப்பாட்டு. நாளைக்கு சாப்பிட்ற அப்ப நம்ம போய் நிக்கலாமா? அப்ப என்ன திமிரு பாருங்களா? நம்மளால இவ்வளவு இனத்தால நினைச்சிருந்தா இவங்க செத்து விளையாடுறதுக்கு நம்மள ஆள் கிடைச்சோம். நம்மள ஒண்ணு தேர்தல் திருத்துருவா அதை விட்டு இவங்க வருஷத்துக்கு ஒருக்கா பாடுங்க, நாளைக்கு என்னமா நாங்க பொண்ணு எடுத்துக்க மாதிரியும் அங்க போய் மாங்க அடிச்சோம். ஒரே உப்புமாங்க தொல்லைங்க. அதனால எங்கேயாவது கோச போறாங்க, உப்புமா உப்புமா திமுக தப்புமா. இவன் பண்றது நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு வயதான மேல இப்ப இந்த டிக்கெட் எல்லாம் பாருங்க. துரைமுருகன் யாரு? திமுக துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இப்ப அவன் வாரிசு வந்துருச்சுல, கதிரானந்த கொண்டு வந்துட்டான். நீ ரெஸ்ட் எடு. இன்னும் எத்தனை மூத்த வெளியே வீட்டுக்கு போ. 4 பொழுது ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கான். இவன் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். இவனுக்கு பாதி நாள் மருத்துவமனையில காலம் கழிச்சிட்டு இருக்கான். இவன் எப்படி நாட்டை பத்தி சிந்திப்பா? இவன் எப்படி மக்களை பத்தி யோசிப்பா? நீ யோசிச்சு பாருங்க.
துரைமுருகன் பேசுறாரு, 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல. இவங்கதான் நாகரீகமா பேசுறது சொல்லி கொடுக்காங்க பாருங்க. எங்களுக்கு பொண்ணுக்கு 1000 ரூபாய், உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய். அவங்க அவங்க ஐத்த மக எங்க அம்மா, அவங்க பேத்தி என் பிள்ளை, அப்படியே அவங்க பேச்சு புது மேடையில பொண்ணுக்கு 1000 ரூபாய், உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய். சரி, அவங்க அம்மாவுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க? அவ புருஷனாரம் குடிச்சிட்டு மட்டையாகி விழுந்துட்டான், கறிக்கு சோறு சமைக்க முடியாது, அது கொடுத்துட்டோம். பொண்ணுக்கு எதுக்கு கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் வச்சா ஒண்ணு பிள்ளைக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது. பிள்ளை செல்போன் குசு 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 பேசணும்ல, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போனல பையன் கூட, அதுக்கு 1000 ரூபாய். இது நான் சொல்லல, ஒரு மூத்த அமைச்சர், தமிழ்நாட்டோட மூத்த அமைச்சர், திமுக பெரிய தலைவர், பொது மேடையில பொண்ணுக்கு கொடுத்த காசு அந்த புள்ள படமாக போறதுக்கும் அடுத்த ஆம்பளையோட பேசுறதுக்கும் செல்போனுக்கு கொடுக்கிற காசு அப்படின்னு சொல்ற. நம்மளால கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லல, அது ஒன்னதான் நேரடியா சொல்லல. அதுக்கு நம்மள உட்கார்ந்து கை தட்டுறாங்க. அவன் என்னன்னா, இவன் என்ன பேசுறானே பாக்குறது இல்ல, எது சொல்றா எதை சொல்ல வரா. இந்த ஒரு பொன்முடின்னு ஒருத்தர், அதே நீ எஸ்சி தானம்மா, இவர் கடவுள், அவங்கள எஸ்சி இவர் கண்டுபிடிச்சார். செருப்ப கலத்தி மூஞ்சில பிய அடிச்சிருந்தா வாய் வருமா? அப்ப என்ன செஞ்சா? சாணியை கொண்டு அவன்தானா சகதி, சகதி கொண்டு எரியலாமா? சாணியை கொண்டுதான் எரிஞ்சிருக்கணும், சகதியோட விட்டாயில. வடிவேல் மாதிரி ஆள் சேர்ந்தா ரெண்டும் கலந்துருந்தா ராஜா பொன்முடி, ஏற்கனவே தங்க முடி வேற. அப்புறம் 4 பேரும் ஒரு அமைச்சர் ஒரு ஊருக்குள்ள போகும்போது சாணி எறியலாம், தூக்கு போட்டு செத்துருக்கணும் பொன்முடியெல்லாம். அமைச்சரா இருந்திருக்கோம், நம்ம போகும்போது இப்படி சாணி எரிஞ்சிட்டாங்க இந்த மக்கள், அப்ப நம்ம எவ்வளவு கேவலப்பட்டு பொழைச்சிருக்கோம். அப்படி செத்துற வேண்டாம். படம் பாக்குறதுல உட்கார்ந்த இடத்துல செத்து செத்துருக்காங்க எங்க சித்தர்கள். மானம் போனா உயிர் போயிடும். அது நம்ம பரம்பரையில் வரும், அவங்க திராவிட பரம்பரையில் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அது வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த நிலையை மாற்றி ஒரு தூய அரசியலை படைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குதான் ஒரு மாற்றுமொரு அரசியல் கட்சி இல்லாம மாற்று அரசியல் புரட்சிக்காக தான் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ச்சியா வீதியில ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க அக்கா வசந்தி இன்னைக்கு 9 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன ராமலிங்கம் இருக்காருன்னா, அவங்க மட்டும் நினைச்சிருந்தா, நீங்க யோசித்து பாருங்களேன், என்னப்பா 2000 ஓட்டம் வாங்கி கொடுத்தாங்க, பின்னாடியே அவர் யாரும் நிறுவனாளர் இருக்காரு, நல்லா ஒரு தொழில்களையும் பண்றாரு, திமுக கூட 2 பேர் கூட போனா போதும் நல்லா செட்டில் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும் அவசியம் இருக்கா? யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் தேவை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா நோக்கம் இருக்கணும். நாம் உழைச்சது கொண்டுதான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளவர்களாலதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனாலதான் 9-10 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல வந்து மறுபடியும் அதே மாதிரி முதல்ல இருந்து உட்கார்ந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா தொடர் ஓட்டம், பள்ளிக்கூடத்துல ரிலே ஓட்டம் ஓடுவாங்கல்ல, நீ மாத்தி அவன் கூட அவன் மாத்தி இவன் கொடுங்க, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அடுத்த 2026 தேர்தல் அது முடிவு செய்யற தேர்தலா இருக்கணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா 2025 நடந்த இந்த இடைத்தேர்தல் அப்படி உட்காரு இந்த இடைத்தேர்தல் நான் வரேன் உடனே பேசுறேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் போறேன். 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படி ஒரு மாற்றத்திற்கு தயாராயிடுச்சு. 2 இடைத்தேர்தல் மக்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. என் கூட தருமபுரில இருந்து ஒருத்தன், ஏன்னா நம்ம ஊர்ல எப்படி இடைத்தேர்தல் வரும், இங்கேயே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சும்மாவே நம்ம சும்மா இருக்கணும், தூண்டி அடிவாங்க வைப்பாங்க. இவங்க இதே வேலையா போச்சு, நம்மள சுரண்டி விட. அன்னைக்கெல்லாம் பிரச்சாரத்தில் போய் நிக்காம கள்ள கொண்டு எறியறேங்க. நான் வேட்பாளர் நிற்கும் போது கள்ள கொண்டு எறியும் போது எப்படி நான் மொழியாக முடியும்? எறா ஆம்பளை எறா அப்படின்னா சொன்ன நம்மளை தப்புங்கிறாங்க, எரியிற அவனை தப்புன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அந்த மாதிரி இவன் சும்மா இல்லாம நம்ம தொகுதிக்கு எப்படி எடுத்து அதுக்காக உங்க எம்எல்ஏ நான் கொள்ள வர முடியும்? ஏன்னா நீ என்ன ரூல்ஸ் போயிருப்பாரு இல்லைண்ணே, இவங்க 2 தடவை செத்துட்டாங்கண்ணே, எங்கால இன்னும் உயிரோட. இந்த கேள்வி நியாயமான கேள்வி எனக்கு படிச்சு. அப்ப எங்க எம்எல்ஏ யோசிச்சு பார்த்தேன் நான், என்ன வாஸ்தவ எம்எல்ஏ என்ன இன்னும் இப்படியே இருக்காங்க, அவர் டாக்டர், அதனால உயிர் வாழ்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்ப எப்படி இப்ப பாருங்களேன், ஈரோடு கிழக்குல துட்டு கொடுக்குறான் செய்தி வந்தோம்னா எங்க எல்லாரும் போன ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை கொண்டு போட்டாங்க, 2 தடவை செத்துட்டாங்க, 3 தடவை திட்டு கொடுத்துருக்காங்க, இங்க ஒரே தடவை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணி 10 பேர் கிளம்பி போயிருவான், இவன் மட்டும் என்ன தர. அப்புறம் போன வருஷம் பார்த்தது அப்படியே இருக்கிய, என்ன நம்ம பக்கம் ஒருத்த பண்ணா கொலை, கூட்டமா பண்ணா கலவரம், கேஸ் முடிவுல வந்துட்டு. இப்ப அப்படிதான் பாருங்க, காசு கொடுத்து இடைத்தர சந்திக்க போறா, இல்ல எம்எல்ஏ வீட்டுல ஒருத்தர் அறுவாள் வச்சுக்கிட்டு அப்புறம் ஜெயிலுக்கு சென்னை போறது அப்படின்னு வந்து நிக்க போறாங்க. அப்பதான் இவங்க செய்யற தவறோட அர்த்தமே அப்பதான் புரிய போகுது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், துட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க மக்கள், துட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு. துட்டு கொடுக்கறதுக்கு நீ இருக்கணும்ல, இருந்தா தான் துட்டு கொடுக்க முடியும்.
இன்று இப்படம் கடைசி அப்படின்னு ஒரு நாள் போஸ்ட் ஒட்ட போறாங்க. அப்பதான் இல்ல இந்த அரசியல் அப்படிதான் போகும். நீ மக்களை மடை மாற்றி மக்களை அயோக்கிய மாத்திக்கிட்டே இருந்தா, மக்களை தவறு செய்ய ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தா, அவன் அதே சிந்தனை தானே வந்து நிற்பான். அவனுக்கு அதுதானே கற்றுக் கொடுக்கப்படும். நீ நேர்மையான ஒன்றை கற்றுக் கொடுத்தால் தானே அவனுக்கு சிந்தனை. நல்ல படிப்பு கொடு, சாராயம் குடிக்க கூடாது, பேச்சே வேண்டாம், கடையை மூடு. ஏங்க கொரோனா வந்துச்சு இல்லைங்க, எவன் செத்து போயிட்டான்? கொரோனால இல்ல, சாராயம் குடிக்காம. கொரோனால சாராய கடை கிடையாதுல்ல. உடனே சொல்லுவாங்க எங்க ஊர்ல பிளாக்ல ஓட்டினாங்க. பதில் கொரோனால சாராயம் இல்ல, கட்டுப்படி அதான் கனெக்ஷன். அப்படி இல்லாத எத்தனை பேர் செத்தான்? ஒருத்தர் அவங்களே சேர்த்துட்டு போலேங்க. உடனே போன அமைச்சர் யாரு? கேடி ராஜேந்திர பாலாஜி தான். அப்படின்னு உடனே நிப்பாட்ட முடியாது. கை காலம் திடீர்னு ஆடிடும்ல, கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டணும். ஓங்குடிய சொல்ல மூதேவி, ஊர்குடிய சொல்லிட்டு இருக்க அவனை நிப்பாட்ட சொல்ல மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா ஆடும்ல. இவங்க என்ன ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா பாருங்களேன். அப்ப ஒரே நல்ல முடிஞ்சு அதுக்கு மாற்று அதுதான் இருக்குல்ல. தென்னம்பால் இருக்கு, பனம்பால் இருக்குது, ஈச்சம்பால் ஒன்று இருக்குது. தென்னம்பாலும் பனம்பாலும் கூட சீசனுங்க. ஈச்சம்பால் வருஷம் முழுக்க வரும். கேரளால போய் பாருங்க, வருஷம் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேலைத்தான் இருக்கா. எங்க அக்கா சொன்ன மாதிரி இங்கதான் பேர் வைக்க வேண்டும். குடியார பேர் சொன்னா கோவம் வந்துருது மதுப்பிரியர்கள், திருட்டு பேர் சொன்னா கோவம் வந்துருது பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள், பாலியல் பலாத்காரம் ரசிப்பவர்கள், இப்படி எல்லாம் பேர் இல்லைன்னா சங்கம் வைக்கிறாங்க. காவல்துறை சங்கம் இல்லாம செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கு. தப்பு பண்ற நாயெல்லாம் சங்கம் வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. நீ போய் பள்ளிக்கூடங்கள கல்லூரி போய் பாருங்க, 2ஆம் நிலை படிப்பு படிச்ச அந்த ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்லாம் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த ஆட்சி 4 வருஷம் முடிய போகுது. ஆட்சிக்கு வந்த உடனே அவனுக்கான சம்பளத்தை ஏற்றி வேலையை உறுதிப்படுத்துவோம்னு சொன்னாங்க. 4 வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம். செவிலியர்கள் போராடுறாங்க, ஊதிய தொகை சரியா கொடுக்கலன்னு சொல்லி நர்ஸ் செவிலியர் போராடிட்டு இருக்கா. மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறான். இன்னும் கிட்டத்தட்ட 50,000 பேர் வேலைக்கு தேவை, வேலைக்கு நீங்க ஆள் எடுக்க மாட்டேங்குன்னு சொல்லி. காவல்துறையில எவ்வளவு வேகன்சி கிடக்கு தெரியுமா? காலி இடம் கிடக்கு தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு காலி இடம் கிடக்குது? அரசு பணியில அவ்வளவு காலி இடங்கள் கிடக்குது. முடியல, கஜானா காலிங்கிறான், சம்பளம் கொடுக்க முடியல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துருவேன்னா இன்னை வரைக்கும் மூச்சே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா உடனே முதலமைச்சர் பேசுறாரு, 99% கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிட்டோம், இன்னும் 1 மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்களேன், ஒரு வருஷம் சும்மா தெருவில் நடக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? 99 முடிச்சுட்டாங்களா? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். சொல்லாத மட்டும் தான் செய்றீங்க, சொன்னது எங்க செய்றீங்க? சொன்னது எங்க செய்றீங்க? ஏதாவது ஒன்றை சரியா கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறோமா? இல்லையே. ஐயோ, அந்த மாற்றங்களை இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற துப்பில்லாத இந்த அரசாங்கத்தை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அவனுக்கு நினைவூட்டணும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த நிறைவேற்ற சொன்னீங்களா? மாணவர்களை கல்வி கடனை தள்ளுபடி சொன்ன ஏன் தள்ளுபடி பண்ணல? விவசாய கடன்களை தள்ளுபடி சொன்னீங்க, ஏன் தள்ளுபடி பண்ணல? அதுலயும் பாருங்க, போன முறை முதலமைச்சர் முன்னாடி ஸ்டாலின் என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? இந்த சங்கரங்களில் கூட வந்திருந்தாங்க நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் இந்த கிராம சபை கூட்டம் ஒண்ணு போட்டாங்க. கிராம சபை கூட்டத்தில் கூட்டம் மனுவெல்லாம் வாங்கி பூட்டி வச்சாங்க ஒரு பெட்டியில போட்டு. அதுக்கு ஒரு கலெக்டர் வேற, யாரு நம்ம திருநெல்வேலியில ஒரு அம்மா சில்பா பிரபாகரன் ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? அந்த அம்மாவை தான் தூக்கி வர போட்டாங்க. அந்த பெட்டி எங்கடா போச்சு, அந்த மனு எங்கடா போச்சுன்னா சாவி தொலைஞ்சு வச்சு, பெட்டியெல்லாம் அங்கேதான் இருக்கு, அதுல இருக்க மனு எடுக்க முடியல. ஆனா சொன்னது என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளி வந்துட்டாங்க. ஒருத்தன் 90%, ஒருத்தன் 95%, இல்ல எங்க அக்கா கனிமொழி வேற, அடே எங்க அப்பா அவங்க வேற. நீங்க இளம் விதவைகள் இங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. அந்த இளம் விதவைகளை குறைக்க வேண்டும் என்றால் சாராயத்தை குறைக்க வேண்டும். அதனால ஆட்சி மாற்றத்தை வேணும். இப்ப ஆட்சி 4 வருஷம் ஆச்சுல, இப்ப என்ன பண்ண போறீங்க? இளம் விதவைகள் இருக்கிறதுனால இளம் விதவன்களை ஏற்படுத்தி பொம்பளை சாராயம் நிறைய கடத்துறாங்க. இனி ஏன் அவன் குடிச்சா நீ குடி, அவன் செத்தா நீ சாவு. அதான் பெண் உரிமை, சமூக நீதி பெரியார் சொல்லியிருக்காரு. என்கிட்ட துணை முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே வீட்டை சேர்ந்த பெண்மணி தானே. முதலமைச்சரோட பேச டிஸ்கஸ் பண்ணுங்க, உரையாடல் பண்ணுங்க. விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொன்னீங்களே, சாராயத்தை வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு பேசுங்க. அண்ணன் தானே, அடுத்தவங்க கிடையாதுல்ல. உங்க வீட்டுல தானே முதலமைச்சர் இருக்காரு, பேசலாம்ல. வேற அமைச்சர் பேச முடியாதுங்க, வேற சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது, வேற பாராளுமன்ற உறுப்பினர் பேச முடியாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க அண்ணன் இந்த தங்கச்சியால பேச முடியாதா? அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? பணம் பதனியை கொண்டு கொடுக்காங்க. நம்மால் தூத்துக்குடியில வச்சுக்கிட்டு நம்மால் பட்டையை வாங்கி குடிச்சுட்டு என்ன இனிப்பா இருக்கு, சர்க்கரை போட்டீங்களோ? இப்படி ஒரு முழு அறிவாளி எங்கேயா பார்த்திருக்கீங்களா முதலமைச்சரா? இதுல வேற நீங்க அவரை தத்தி கித்தின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துருவாங்க, தூக்கிட்டு வழக்கமா தூக்கிட்டு
எங்க முதலமைச்சர் பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம்? மூதை மாதிரி முதலமைச்சர் வச்சுட்டு இப்படி சொல்லாம நினைச்சுவாங்க. ஏன்னா ஒண்ணு குடிக்கிற நாய்க்கு தெரியணும், இல்ல ஊத்தி கொடுத்த நாயால் சொல்லிட்டு ஊத்தி கொடுத்துருக்கணும். தலை இது இப்படி தலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பெரிய பணக்கார வீட்டுல இதெல்லாம் குடிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க பாரின் சரக்கா குடிச்சிருப்பீங்க. இது அப்படி கிடையாது. இது லோக்கல் சரக்கு. இந்த சரக்கு என்னன்னா இதுல இருந்து வருகிறது. இப்படி இறக்குவார்கள், இப்படி ஊத்துவார்கள், நாம் இப்படிப்பட்டு சப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சரியா சொல்லியிருந்தா முதலி சரியா இருக்கு. இது எப்படி தெரியுங்களா? ரொம்ப மேதாவி மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்காங்க. வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றது சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு போய் டீ கடையில் இவங்க விளம்பரம் போடுறாங்க. பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தேநீர் கடை டீ கடையில் டீ குடித்தார். நம்மளாம் சாக்கடையில் குடிச்சிட்டு இருக்கோம். அவர் மட்டும் டீ கடையில் டீ குடிக்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறது மதிய நேரத்தில் வந்து காலையில் வாக்கிங் சொல்லுகிற போது அந்த பாட்டிகிட்ட மனு வாங்கினார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வீடியோ முழு வீடியோ எடுத்து போடுறாங்க. அவன் சர்க்கஸ் கம்பெனி மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு போங்க அங்க அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஷூட் பண்ணி அவங்க வந்தாங்களா மனு கொடுத்தாங்களா? அடே அப்பா, எத்தனை மனு வந்திருக்க முடியும்? எத்தனை மனு வாங்கி நீங்க இது பண்ணி சரி பண்ணிருப்பீங்க. ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை, ஏதாவது ஒன்றுக்கு உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்குக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது செஞ்சு முடிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு திமுக நீங்க மேடம் போட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஊர்ல திமுக இருக்கும்ல, இங்க இருக்க திமுக காரங்க பேசுறது வெளியே சொல்லுவாங்கல்ல, இல்ல திமுக இந்த காணொலியை யூடியூப் வழியா பார்ப்பாங்கல்ல, எங்கேயா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நாங்க தீர்வு கொடுத்துறோம். நீட்டுங்க, நான் வந்தா நீட்டை விளக்குவோம். யாரு? உதயநிதி சொன்னாரா இல்லையா? முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? ஏன் ஆட்சிக்கு வந்து நீட்டை நீக்க முடியல? நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப யாருக்கு இருக்குங்க? மத்திய அரசு இருக்குங்க. அதைத்தான் சொல்ல, மத்திய அரசுக்கு ஏன் விட்டு கொடுத்த? அப்பவே எடுத்து போறாங்க. நீட்டை கொண்டு வந்ததற்கு ஆதரவா இருந்தது காங்கிரஸ் கட்சி தானே. எடுக்க முடியலையே. இன்னைக்கு கல்வி பாருங்க, நான் சொல்லிட்டு போனாங்கல்ல, பள்ளிக்கூடத்துல கழிவறை கட்ட முடியல, காசு இல்ல. கழிவறை கட்டுவதற்கு காசு இல்ல, ஆனா செலவைக்கிறதுக்கு 81 கோடி ஒதுக்குறாங்க. எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர்ல பேருந்து நிலையம், கருணாநிதிக்கு சிலை, அங்க அதை தூர்வாடுறாங்க, இங்க தூக்கி போடுறாங்க, எல்லாம் அவங்க அப்பா மேல கொண்டுட்டே இருக்கா. பிள்ளைகளுக்கு கழிவறை கட்ட முடியல. உடனே பணக்கார கையில, கம்பெனி கார்பரேட் கையில பள்ளிக்கூடத்தை ஒப்படைக்கிறான். கேட்டா சுத்தம் பண்றதுக்கு பெயிண்ட் அடிக்க கூட துப்புலாம் போயிட்டீங்களா? அவ்வளவு காசு இல்லாத இந்த கஜானா, காலியான கஜானா நீங்க அவ்வளவு கோடியை கொண்டு கொடுத்து எம்எல்ஏ ஆயிருங்க. கேட்ட கஜானா காலி ஆயிடுச்சுங்க. எது? இந்த 4 ஆண்டுல மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். எது? இந்த 4 ஆண்டுல மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். அதெல்லாம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஓசியில் அது கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஓசியில் இது இலவச பேருந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் யார் தலை விடுது? ஸ்டாலின் வீட்டு தலையில விடுது. வரி கட்டுற உங்களோட எங்களோட தலையில தான் வந்து விடுது. நம்ம அப்பா தான், நம்ம தாத்தா தான், நம்ம பாட்டி தான், நம்ம சித்தி தான், நம்ம சித்தப்பா, அத்தை, மாமா, அவங்க தான் கட்டுறாங்க வரி. அப்ப இதையெல்லாம் மாற்றி சிந்திச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா இப்படி ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு ஊரா மறுபடியும் மக்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு தலைப்பு. இந்த முருக பெருவிழாங்க இது ஒரு தலைப்பு. இப்படி ஒவ்வொரு பண்பாட்டுல என்னென்ன காரியம்லாம் இருக்கோ ஒவ்வொரு இடத்துல ஒரு தலைப்பை போட்டு கொண்டு வந்துட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு காலத்துல படிக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அறிவொளி இயக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு மாலை நேர படிப்பு அறிவொளி இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் வயசானவங்க கூட படிச்சு தங்க பேர்களை கையெழுத்து பழகிட்டாங்களாம். பெற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளை படிக்க முடியாத காலத்துல கூட கத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த அரசியல் படிப்பை இந்த அறிவொளி இயக்கத்தை நாம் முயற்சி நடத்துற அறிவொளி இயக்கத்துல கட்டாயம் எல்லோரும் படிச்சு ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பா 2026 கொண்டு வந்து சேர்ப்போம். நீங்க பாருங்களேன், ஆளுங்கட்சி எதிர்த்து கேவலம் ஒரு இடைத்தேர்தல் எந்த கட்சி நிக்க முடியல. அதிமுக நிக்க மாட்டேன்டா, பிஜேபி நிக்க மாட்டேன்டா, கூட்டணி கட்சி பாமக நிக்கல, தேமுதிக எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க. நம்ம இவங்க நம்ம பேச பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். யாரு? முதல்வர் ஸ்டாலின். நாங்க பேர் தான் சொல்லுவோம். இவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்களா? நாம் தமிழர் சொன்னா வாயில புண்ணு வந்துருமா, சீமான் சொன்னா சீல் பிடிச்சிருமா. அதனால நாங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். மறுநாள் பேப்பர்ல பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் எங்களை இணைந்து கொண்டார்கள். இப்ப இதுக்கு பேர் சொன்னா, இப்ப இதுக்கு பேர் சொன்னா, ஏன்னா பேர் சொல்ல முடியாத ஒரு சாதாரண கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சியா குச்சி. அதுல 3000 பேர் இப்ப 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப பாருங்க, சேலத்துல திமுக வந்து தகவல் தொழில்நுட்ப பாசத்துல இருந்து ஒரு மாவட்ட பொண்ணு வெளியில போயிட்டான். எந்த டிவிலையும் போட மாட்டேங்காங்க. அவன் எப்படி போயிருக்கான்னு பாருங்க. அடே மானஸ்த திமுக வந்திருக்காங்க. மானத்துக்கு நான் மயிர் கொடுக்குற வேலை அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். அவன் ஓடி வந்து தெரிஞ்சவன் என்ன சொல்ல தெரியுமா? உன் பேரனுக்கு என்னால கழுவி விட முடியாதா?
மானஸ்தண்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கட்டுரை போட்டான். நீங்க அப்ப தாத்தா வந்த அப்ப வந்த இப்ப மகன் வந்திருக்க, இப்ப பேர வரைக்கும் வேலை செய்ய முடியாது, உன்னை ரிஜெக்ட் பண்றேன், நான் டைவர்ஸ் பண்றேன், வெளியே வரேன்னு வந்துட்டான். எதுலையுமே காட்ட மாட்டேங்காங்க. நாம் தமிழ்ல இருந்து 2 பேர் வெளியே வரேன்னு சொல்றாங்க. முன்னாள் வேட்பாளர், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் உட்பட அவன் பத்திரிகையில போட்டுருக்கான். 6 மண்டல செயலாளர்கள், முன்னாள் பாராளுமன்ற இந்நாள் சட்டமன்ற வேட்பாளர்கள், 19 மாவட்ட செயலாளர் உட்பட 3000 பேர் சேர்ந்தாலும் போட்டுருக்கான். 32 பேர் கூட அதாவது தெரிய மாட்டேங்கான். பேர் வேற 4-7 பேர் 7 தான் பேர் போட்டு பொறுப்பு போட்டிருக்கான். அதையும் பாலு சேலம் மாவட்டம் திருப்பி 2வது போட்டு வச்சிருக்கான். 7 பேருக்கு மேல பொறுப்பு கண்டுபிடிக்க முடியல உதவிக்கு. ஆனா 3000 பேர் அவன் சட்டமன்றத்தில் யார் பாருங்க, ஸ்டாலின் சொல்றாரு 3000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு. அந்த அண்ணா அறிவாலயம் இருக்கு பாருங்க, திமுக காரன் கேட்டுங்க, அண்ணா அறிவாலயத்துல வழக்கமா சேர் போட்டு உட்காந்து 1200 சேர் தான் போட முடியும். எது மேலையும் கீழையும். அண்ணா அறிவாலயத்துல எங்க அப்பா திமுக இருந்தாரு அப்படிலாம் புரியலாம் சொல்ல மாட்டா. செக் பண்ணி வேணா சேரம் போய் பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு தெரியல, நீ போய் பாரு. அறிவாலயத்துக்கு நாங்களும் ஆள் வச்சிருக்கோம்யா, என்ன அப்படி இல்லாம இருப்போம். பெயிண்ட் கான்ட்ராக்டர் அனுப்பியிருக்கோம்ல, அதெல்லாம் வரலாம் கரெக்டா வச்சிருப்போம். நீ போய் உங்க விசாரிச்சு பாரு. 1200 சேரு ஏஜென்டே இப்ப அவர்தான். 1200 சேருக்கு 3000 பேர் சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, 3000 பேர் சொல்லிட்டாங்க. இது எப்படி பேச்சு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சாயங்காலம் பாருங்க தொலைக்காட்சியில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால டேய் ஒழுங்கா 7 பேர் கூட இல்ல, என்ன எழுதி வச்சு போங்க, அவனை பிச்சிரும் அப்படின்னு உட்கார்ந்த பத்திரிகை ஆரம்பிக்கான் டிவில. 2000 பேர் சேர்ந்ததாக திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. அவன் முதலமைச்சர் 3000 பேருக்காரு, இப்ப 2000 பேருங்க. சாயங்காலம் ஒரு பத்திரிகை வருது, என்ன பத்திரிகை, தமிழ் முரசு, யாரு திமுக பத்திரிகை, அதுல 3000 பேரும் போட்டாங்க. மறுநாள் காலையில தினகரன் வருது, 1000 பேர் சேர்ந்தார்கள். 3000 தொடங்கி 2000 இன்னும் 2 நாள் விட்டு வச்சுங்க, 3 பேர் சேர்ந்தார்கள் முடிச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பேர் சொல்லாத கட்சியிலிருந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆள் எடுக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டங்கிறேன். அதுக்கு பிடிக்காங்க. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணோம், அந்த அது நல்ல நாள் இல்லையா, முருகா செஞ்சு கொடுப்பா அவனுக்கு, அந்த நாள் வந்து சரியா ரோஜை மாத்த முதல் செருப்புகள் தேடிக்கணும். அந்த நாள் சரியாவில்லை, இல்லைன்னா அந்த டிக்கெட் மட்டும் வந்திருக்கும்னா மேல பிரமாண்டமா போட்டு பண்ணிடலாம் நினைச்சா அது கொஞ்சம் தங்கி போயிருச்சு. அடுத்த முறை அதை சரி பண்ணணும். இப்போ ஒரு டீம் போய் சேர்ந்துருச்சுங்க, எங்க அண்ணன் வேல்முருகன் போய் சேர்ந்துருச்சு. எங்க கான்ட்ராக்ட் வருத்தப்படுறாரு, ஏண்டா இந்த மாசம் இன்சென்டிவா கிடைச்சிருக்கும்டா, என்கிட்ட வந்து பாவி என்ன அப்படி பண்ணி வெட்டியா போய் சந்திங்களா, இப்படி கூடி வாங்கடா. இவங்க இன்னும் தலைவர தானாமட்ட போலையா, இல்ல நாங்க வந்து அங்க முந்திரிக்காடு போய் இப்படி கூடி தானாமட்ட எங்கடா தலையை சுத்திட்டு இருக்க, இப்படி வர வேண்டியது போது 2000 டிக்கெட் அண்ணா சதுக்கத்துல தானாமட்ட 2000 டிக்கெட் போனா போய் விழுந்துற போது அறிவாளத்தில் அப்படித்தானே. இதுக்கு எது கட்சி யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமில்லாத கட்சி, பேர் சொல்ல முடியாத கட்சி, ஆனா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறது யாரு, ஆளுங்கட்சி திமுக. அப்ப உண்மையிலேயே இந்த கட்சி பேர் சொல்லக்கூடிய கட்சியா, பேர் சொல்ல ஆமாங்க பேர் சொல்ல முடியாத கட்சியா சொல்லுங்க. பயம், அவ்வளவு பயம் அந்த கட்சியை பார்த்து. வெறும் 36 லட்சம் வாக்கு வைக்கிற சீமாங்கிற பேரை சொல்றதுக்கு அவ்வளோ பயம். இதுல ஒரு மீச வச்சு ஒருத்தர் பார்த்திருப்பியா யூடியூப்ல, நான் சொல்ல அவரே சொல்றாரு, நான் காலங்காலமா கலாணி பேரு முதல்ல அப்ப வந்தீங்க, அப்புறம் புள்ள வந்தா, இப்ப பேர ஒருத்தர் வந்திருக்கியா, 3 காலம் நம்மளை வேலை செய்ய விட்டுருக்கீங்க. எப்ப ஒரு 15 வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு. அந்த வீடியோ எடுத்து இப்ப போட்டாங்க. அட பாவியா, யாரா அந்த வீடியோ விட்டீங்க, இப்பதான் காலையும் விழுந்துகிட்டு இருக்கு, சமாளிக்கிறதுக்குள்ள பழைய வீடியோ தூக்கி விட்டாங்க. இப்ப திமுக முட்டு அவருக்கு கொடுத்து தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த வீடியோ விட்டாங்க. யார சொல்றேன்னு அவரே சொல்றாரு. யாரை சொல்றது தெரியுதா, தப்பா நினைச்சிடக்கூடாது. அதே கலைஞர், சாட்சாத் கலைஞரை தான், அவன் மகன் ஸ்டாலினை தான், அவன் மகன் உதயநிதி தான் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கேஸ் போடுறா, கேஸ் போடுறே கூட இருந்து காரிச்சுட்டாங்க, அரடி காரிச்சுட்ட மாதிரி கேஸ் போடு. நாங்க மேடையில் பேசினா ஓடி வந்துடுறாங்க, அவதூறாக பேசி விட்டார்கள். ஏன் இப்ப கூட பேசிட்டால இல்ல, அவர் இப்ப திரும்பிட்டார்ல. நீங்க நேத்து என்ன அந்த படத்துல மாதிரி அவன் என் குடும்பத்தை மானக்கடை திட்டுறதும் நான் அவன் குடும்பத்தை திட்டுறது இது எங்களுக்குள்ள சகஜம். அப்ப என்ன அர்த்தம், ஊருக்கு நடுவில் சண்டை ஓடுற மாதிரி சண்டை. நம்ம சிவகார்த்திகேயனும் சூரியன் சண்டை ஓடுவாங்க, எப்ப தள்ளிலுக்கு பய உங்களுக்கு வேற விளையாட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது. இங்க இருந்து அவன் அப்படிங்கிறது, இவன் திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, இவங்களுக்குள்ள சண்டை ஓடுற மாதிரி நடிப்பாங்க. இவங்களை தாண்டி ஒரு கட்சி இந்த அரசியல் வந்துடவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, பிஜேபியோட அவங்க ஏன் பிஜேபி ஆள வர மத்தியில அவன் இப்படி கூடி வந்துகிட்டு இருக்கான், அவன் அப்படி கூடி வந்துகிட்டு இருக்கான். எதுக்கு பிஜேபி இந்த மண்ணில் களத்துல நிக்கிறதுக்கு காரணமே திமுக தான். நீங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, ரொம்ப எங்களுக்கு அந்த சங்கடம் இருக்கு, அதனால சொல்றேன். அங்க பிஜேபி நிக்குது, இங்க நாம் தமிழர் நிக்குது, அங்க திமுக நிக்குது. இப்ப 3 பேருக்கு சண்டை, 3 பேர் மாறி மாறி எறியணும்ல. என்கிட்ட இருக்கு, நான் இவனை பிஜேபி பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்ல, திமுக என்ன பார்த்து கல்ல கொண்டு எறியான். சரி, இவனும் முதல் வீழ் திரண்டு இங்கிட்ட ஒரு கல்ல எறியும் போது இந்த மூதேவி என்னத்தான் எறியணும். 2 பேரும் சண்டை சும்மா இருக்கல, அந்த மூதேவி அங்கதான் எரியுது. இப்ப என்ன சொல்ல பாத்தீங்களா, 2 பேரும் எரிதான் பாத்தீங்களா, அவங்க பி டீம்.
இப்படி சொல்றாங்க, அங்க எழுதி மூதேவி இல்ல, நான் உன்னை தேடி வெங்காயமே. இப்ப பாருங்க, யூடியூப் பாருங்க, பிஜேபி காரன் நாம் தமிழர் சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. உடனே என்ன பாத்தீங்களா, சீமான் பேசுறான், அவனும் பேசுறான், எல்லாம் அங்க இருந்து வருது. இவங்க இது என்ன அஜெண்டா? இது இவங்களுக்கு அஜெண்டா. இங்க பாரு, நான் ஒண்ணு ஆளே இல்லாத நம்மளும் சண்டை விடணும். எவனா எடுத்தா நினைச்சுங்க, அவங்கள போய் நீங்க சேர்ந்துருங்க, நான் ஆளுன்னு சொல்லி விட்டுருவேன். உங்களுக்கு என்ன தேவைங்க நாங்க செஞ்சு கொடுத்துறோம். நீட்டு வேணுங்களா போட்டுக்குங்க, புதிய கல்வி வேணுங்க போட்டுக்குங்க, நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போறீங்களா போயிட்டு வாங்க, நிதி கொடுக்கல கொடுக்காம போங்க, ஆட்சியில மட்டும் எங்களை உட்கார வச்சிருங்க, நாங்க கடை வாங்கி போயிடுவோம். இது ஒப்பந்தம். நம்ம அளவில் அது இல்லாம பிஜேபி தான் சொல்லியிருக்குமோ, நாம் தமிழர் பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவிலே நாம் தமிழர் போல ஒரு கட்சி இந்தியாவில் கிடையாதுங்க. பிஜேபி மனித குலத்திற்கே எதிரான கட்சி அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க அதனால சொல்றோம், தேர்தல் ஒரு தடவை சிந்திங்க, யோசிங்க, ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, இவங்க சொல்ற அரசியல் என்னவா இருக்கு, நேத்து இருந்த அரசியல் என்ன. நான் தான் சொன்னேன், ஒரு சாதாரண பிறப்பு தெரியாம இருக்கிறமே ஒரு அரசியல், ஒரு அடிப்படை. இன்னும் மொழி இருக்குது, நம்ம மொழி பேச முடியல, நல்ல கல்வி இல்ல, நல்ல மருத்துவம் இல்ல, நல்ல குடிநீர் இல்ல, நல்ல இருப்பிட வசதி இல்ல, நல்ல சுகாதாரம் இல்ல, எவ்வளவோ இருக்குது. ஆனா அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வசதி இருக்குது. ஆட்சி அதிகாரம் தான் இந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரே எளிமையான வழி. அந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்றுறதுக்கு தான் இந்த 2020 கட்டாயம் இந்த மாற்றம் ஏற்படும். நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நம்ம போடலாம் நம்ம மாறாது அப்படின்னு நினைக்காதீங்க, கட்டாயம் மாறும். கூட்டத்தோடு நீங்களும் சேர்ந்துடணும். அந்த மாற்றம் உருவாக்குறதுல நமக்கும் பங்கு இருக்கு. அப்படிங்கிற இடத்துக்கு இந்த குருவங்கோட்டையை சார்ந்த மக்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம். கட்டாயம் தேர்தல் நேரத்தில் உங்களை வந்து சந்திப்போம், ஒரு நல்ல வேட்பாளரை கூட்டு வந்து பார்ப்போம், ஒரு நல்ல புதுசா சின்னம். எங்க நிலைமையை பாருங்களேன், வேட்பாளர் புதுசா கொண்டு வரலாம், சின்னமே நாங்க புதுசா கொண்டு வருவோம். இவங்க 50 வருஷமா ஒரே சின்னத்தை வச்சிருப்பாங்க, ஒரே சின்னம் இவங்க போட்டி, நம்ம புது சின்னம் போட்டி. இது எப்படி தெரியல, 2 கால் இருக்கணும், ஒரு கால் இல்லாத ஊனமா இருப்பாங்க, அவனும் ஓட்ட போட்டி. இவங்க 2 கால்காரன் ஜெயிச்சிருவாங்களாம். நம்மளை பார்த்தா நம்ம கூட இவங்க. ஆனா மானங்கட்ட மூதேவி, நான் ஒத்த காலோட ஓடிட்டு இருக்க மூதேவி, நீ 2 காலோட, நீ 2 கால் இருக்க ஓடணும், நான் ஒரு கால் இருக்க ஏன் ஓடணும் கேட்கணும்ல. 50 வருஷம் சின்ன எப்படி இருக்குது? அப்ப இந்த ஜனநாயக அரசியல் இதுவே வேறுபாடு தானே. ஒவ்வொரு தேர்தலுக்கும் சின்னத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இப்ப தேர்தல் வேணும், யாருன்னு தேர்தல் இருக்குதா? தேர்தல். ஆனால் நாங்க அப்படியே, நீ எந்த சின்னத்தை வேணாலும் கூட முத நாள் கொடுத்தாலும் சரி, அதை வச்சு உன் மூஞ்சியை கிழிப்போம் அப்படின்னா, நீ விவசாயம் கொடுத்தாலும் சரி, ரெட்டை மெழுகுவர்த்தியை கொடுத்தாலும் சரி, இப்ப மைக்க கொடுத்தாலும் சரி, அடுத்து நாங்க உழவனை கொண்டு வந்தாலும் சரி, ஏற தூக்கிட்டு வந்து நெஞ்சிலே குத்துற மாதிரி கூட ஒரு சின்னத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வச்சு செஞ்சு திமுக சாட்சி பாடையில போற வரைக்கும் கொண்டு வரதான் செய்வோம். எங்க வரலாற்று கட்டாயங்க. எப்படி காங்கிரஸ் ஒரு கட்சி இந்தியாவுக்கு விடுதலை பெற்று சொல்லி 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் கோலாச்சுறாங்களோ, 1957க்கு பின்பாக ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட அரசியல் இங்க அப்படி தலைத்தொங்குச்சோ. இந்த தமிழ் தேசிய அரசியல் 50 வருஷத்துக்கு 50 வருஷம் இந்த தமிழ் தேசிய அரசியல் தான். ஒருவேளை தமிழ் தேசிய அரசியல் தவறு இருக்கு அப்படின்னு 50 வருஷம் கழிச்சு ஒரு என் பிள்ளை இந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஏன் அந்த சூழல்ல திராவிட அரசியல் சரியா இருந்துச்சு, இப்ப உள்ள சூழல்ல தமிழ் தேசிய அரசியல் தான் சரியா இருக்கு. அது ரொம்ப சிம்பிளா ஒரே வழிதான். என் மருத்துவர் முதல்ல சொல்லிட்டு போன மாதிரிதான், இந்த மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் திராவிடம் பேசுறானா? பேசல. எல்லாரும் அவன் மலையாளி, அவன் தெலுங்கு, அவன் கன்னடா, அப்படி கரெக்டா இருக்கிறான். நான் மட்டும்தான் திராவிடம் சொல்லிட்டே இருக்கிறேன். என்னடா நான் மட்டும் திராவிடம் சொல்லிட்டு எனக்கு அப்ப தோணும். பொதுவா எல்லாருக்கும் ஒரு லட்டு கொடுத்துட்டாங்க, இங்கிட்டு மலையாளி ஒரு லட்டு அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அவன் லட்டு எடுத்து தின்னுகிட்டே இருக்கான், நான் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க தின்னுட்டு 3 பேர் இந்த தின்னுகிட்டு இருக்காங்க, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப என்னவா இருக்கும்? ஒண்ணு எனக்கு கை ஊனமா இருக்கணும், இல்ல வாய் ஊனமா இருக்கணும். அவன் நீங்க போது நானும் தின்னுக்கணும்ல. இப்ப நான் ஜவர பிள்ளைய உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க, இவங்க நக்கிக்கிட்டே இருக்காங்க லட்டை. இப்ப இப்ப அடுத்த புள்ள வந்துருச்சு. எது? எங்க அப்பா ஜவர பிள்ளையா வந்தாரு, இப்ப நான் நல்ல பிள்ளையா வந்துட்டேன். இந்த லட்டு மட்டும் அடுத்த லட்டையும் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு, தராவுக்கு தன் நம்பிக்கை இருக்குது. அதனால அடுத்தவன பிடிக்கிறோம் இல்லையா, ஏன் லட்டம் அதை காப்பாத்தல. நீ திங்கிற மாதிரி லட்டை நான் தின்னுட்டு போறேன். ஓ மாநிலத்தில் நீ ஆட்சி செய், என் மாநிலத்தில் நான் ஆட்சி செய்யறேன். ஓ மாநிலத்தில் ஓ அரசியல் பண்ணி, என் மாநிலத்தில். அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் அரசியல் வரணும். நான் நாடாரா இருக்கலாம், கோணாரா இருக்கலாம், தேவரா இருக்கலாம், தேவேந்திரா இருக்கலாம், முதலியார் இருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், மன்னியரா இருக்கலாம், பறையரா இருக்கலாம், நாவிதரா இருக்கலாம், மன்னாரா இருக்கலாம், மருத்துவரா யாராவது இருக்கலாம், இன்னும் சொல்லப்படாத ஜாதிகள் ஏதாவது இருக்கலாம். ஆனா நான் தமிழர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த மண்ணை ஆளுநருக்கு தகுதி உள்ளவன். இந்த மண்ணை சாராத தெலுங்கனும் மலையாளி கண்ணனையும் 50 வருஷம் இந்த முதலமைச்சர் இருந்தது காரணம் என்ன? திராவிடம் என்கிற ஒற்றை சொல்லு.
அதை உடைச்சு தமிழர் ஒற்றை சொல்லி நிறுவனத்துக்கு தான் நாம் நிகழ்ச்சி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தல் வந்து சேர்ந்துச்சு. திராவிடமா தமிழ் தேசியமா ஈரோடு கிழக்குல தொடங்கின அலை 2026 கண்டிப்பா பகையை வென்று முடிக்கும். அது வரைக்கும் நீங்க எங்களோட உறுதுணையா நிக்கணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.